because we are kings and our words matter. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். 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 பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால்
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். நாம் எல்லோரும் தயவுசெய்து எழுந்து பாடுவோம். நிறைய நாமங்கள் இருக்கு, ஆனால் இயேசுவின் நாமம் போல வேற எந்த நாமமும் இல்லை. நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஆனால் இந்த ஒரு வார்த்தை இயேசு மற்ற எல்லா வார்த்தைகளை காட்டிலும் மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு வார்த்தை. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு என்று சொன்னால் அதில் வல்லமை உண்டு? நரகமே நடுங்கும் பாருங்க அந்த நாமத்துக்கு. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டார் தேவன். நீ யூஸ் பண்ணு, நீ பயன்படுத்து. உனக்கு தேவைப்பட போதெல்லாம் சொல்லு. 6 முறை இயேசுவே சொல்கிறார் பாருங்க, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். யோவான் 14:15-16 அத்தனை முறை சொல்கிறார், என் நாமத்தை யூஸ் பண்ணு, யூஸ் பண்ணிக்கோ உனக்கு. ஆகவே இன்றைக்கு அவர் நாமத்தை யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த ஆராதனையின் வேளையிலும் அர்த்தமுள்ள விதத்தில் விசுவாசத்தோடு அவர் நாமத்தை பயன்படுத்தும் போது பெரிய ஒரு எஃபெக்டை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், நம்ம பாடணும் பாருங்கள். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும். பயம் இருக்குதா, கவலை இருக்கா, இந்த நாமத்தை பயன்படுத்துங்கள். இப்பொழுதே இந்த நாமத்தை சும்மா நீங்கள் பாடும்போது அர்த்தமுள்ள விதத்தில் பாடுங்க, சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த பயம் நீங்கிடும், அந்த கவலை போய்விடும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? இக்கட்டான சூழ்நிலையில் வேற எது பண்ணணும்னு தெரியலனா கூட உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுமா? வாயை திறந்து இயேசுன்னு சொல்ல முடியுமா? அப்போவே வெற்றி உங்களுக்கு. அவ்வளோதான். வாயை திறந்து இயேசுன்னு சொல்ல முடியும், இதை நான் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், இதை நம்பி சொல்ல முடியும்னா அதே வெற்றியை கொண்டு வந்துடுங்க. அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு தேவன் விரும்புகிறார். பயத்தை நீக்கணும், வெற்றியை தரணும், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஜெயத்தை தரணும்னு தேவன் விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தை கொடுத்திருக்கிறார், அதை நாம் பயன்படுத்துவோம், வெற்றியை எடுத்துக்கொள்வோம், பாடுவோம். பயம் இல்லை, பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. 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 ஜெயத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெயத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டே இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டே இயேசு நாமத்திலே. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெயத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெயத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம்
பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், கேட்கும் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், கேட்கும் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டே இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டே இயேசு நாமத்திலே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. அரண்களை தகர்த்தெறியும் ஆற்றல் எனக்குள்ளே, மலைகளை நொறுக்கிடுவேன், மகராக்கி பறக்க செய்வேன். அரண்களை தகர்த்தெறியும் ஆற்றல் எனக்குள்ளே, மலைகளை நொறுக்கிடுவேன், மகராக்கி பறக்க செய்வேன். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டே இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டே இயேசு நாமத்திலே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஓ இயேசு நாமம், இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஆமென். ஜெயம் நம்முடையது, வெற்றி நம்முடையது. இயேசுவின் நாமத்தில் நமக்கு அது சொந்தம்.
ஓ ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், இயேசுவை உம்மை போற்றுகிறோம். ஓ உம்முடைய நாமத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உமக்கு அதை செய்வேன் என்று நீ சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமையை, ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ உம்முடைய பிரசன்னத்தை உணர விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணரும்படி நீ செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. உந்தன் வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. உந்தன் வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. பயம் சூழ்கையில் தடுமாறும் வேளையில் என்னை தாங்குகின்றீர். நீரின் அருகில் பயமில்லை மனதில், நீர் என்றும் என்னுடனே. பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் மறக்கலாகுமோ? உள்ளம் அதை நாடு கருப்பிடித்து வழி நடத்தும் வரே என் இயேசுவே. எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் ஒளி வீசும் தீபமே. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே.
வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையால் பாடுவோம். அவர் வார்த்தையா பயமில்லை. ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா அழிவில்லை. அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மேன்மையுள்ள வார்த்தையாக இருக்கிறது, வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நம்முடைய உள்ளங்களையும் கரங்களையும் ஏறெடுப்போம் அவருக்கு முன்பதாக. அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம், அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துவோம், உயர்த்துவோம் இந்த இடத்தில். உம்முடைய வார்த்தையை நினைச்சு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களிலிருந்து இருக்கிற பயத்தை நீக்குகிறது, அழிவை நீக்குகிறது. ஐஸ்வர்யத்தை சுக வாழ்வை எங்களுக்கு இந்த பூமியில தரும் வல்லமை கொண்டு வார்த்தையாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே உமக்கு துதி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் போதிக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நோக்கி, உம்முடைய வார்த்தை இன்றைக்கு வல்லமையாய் புறப்பட்டு போகும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோட பேசுவீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலிருந்து இருக்கிற அந்த சத்தியங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. அது ஆண்டவரே அப்படியே நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்களுடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விளக்குவாராக ஆண்டவரே. நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஆண்டவரே எங்களை மாற்றுவாராக ஆண்டவரே. மனதை கொண்டு நாங்கள் அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை வச்சு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்றதுக்கு ஆண்டவரே நீர்தான் கிருபை தருவீராக ஆண்டவரே. தப்பான அபிப்பிராயங்கள், தப்பான எண்ணங்களை ஆண்டவரை அகற்றி எறியும்படி எங்களுக்கு உதவுவீராக ஆண்டவரே. சரியான எண்ணங்கள், சரியான கோட்பாடுகள், சரியான வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் உம்முடைய வார்த்தையிலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு உதவுவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, எங்களுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சமுதாயங்கள் எல்லாமே மாற்றக்கூடிய அந்த வல்லமை நீர் எங்களுக்கு தருவீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த கிருபை நீர் தருவீர், எங்களை அந்த பாதையில் நடத்துவீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள வார்த்தையை கேட்கிறதுக்கு ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை போதிக்கிற தாசனை பரிசுத்த ஆவியானவர் தாம் வல்லமையை அபிஷேகிப்பாராக. உம்முடைய வார்த்தையை தெளிவாய் வல்லமையோடு போதிக்கும்படி அவருக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் நீர் அறிவீர்
ஆண்டவரே அவர்களுக்கு நீர் பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை அவர்களுக்கு கேட்கட்டும் ஆண்டவரே. நீர் அவர்களோட பேசும் அந்த சத்தம் ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் கேட்பாராக ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயம் உம்முடைய சத்தம் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும், அந்த சத்தத்தை உணரட்டும், அதன்படி செய்யட்டும், அதன்படி மாறட்டும், அதன்படி வாழட்டும் ஆண்டவரே. இந்த மீதி வேலையை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். புதியதாய் வந்தவர்களை வரவேற்க விரும்புகிறோம். இன்றைக்கு தான் முதன்முறையாக இங்கே ஆராதனைக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. யாராவது இருந்தால் தயவு செய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். இன்றைக்கி தான் முதன்முறையாக இங்கே வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நன்றி நன்றி. நல்லா கையை உயர்த்துங்க. உதவியாளர் உங்களுக்கு கையில் ஒரு ப்ரோஷரை கொடுப்பாங்க. ஒருவேளை வெளியே நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் கையை உயர்த்தலாம். உதவியாளர்கள் உங்கள் கையில் ஒரு ப்ரோஷரை கொடுப்பாங்க. அதை பெற்றுக்கொள்கிற வரையில் கையை உயர்த்தி வச்சா போதும். அந்த ப்ரோஷருக்குள்ளே ஒரு வெள்ளை அட்டை இருக்கும். அந்த வெள்ளை அட்டையிலே தயவுசெய்து உங்களுடைய பெயர், விலாசம், மற்ற தகவல்கள் அதில் கேட்டிருப்பாங்க. அதில் விவரமாக எழுதி ஆராதனை முடிந்து போகும்போது பின்னால் புக் ஸ்டோரில் உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேக மேஜை இருக்குது. தயவுசெய்து அதில் அந்த வெள்ளை அட்டையை கொடுங்கள். அதை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு தமிழ் செய்திகள் அடங்கி, போதகருடைய தமிழ் செய்திகள் அடங்கி MP3 CD ஒன்று கொடுப்பாங்க. கூடவே நம்முடைய மாதாந்திர தமிழ் பத்திரிகை வெற்றியும் வாழும் அதையும் தருவார்கள். ஆகவே நீங்கள் அதை கொடுத்தா தான் அதை கொடுப்பாங்க. ஆகவே தயவுசெய்து வெள்ளை அட்டையை அங்கே கொடுத்துருங்க. இப்போது காணிக்கை சம்பாதத்தினாலே கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமாம், நம்முடைய காணிக்கை சம்பாதங்களை கரங்களை எடுத்து வைத்துக்கொள்ளும். கொடுப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து நாம் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் கொட்டப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கொடுக்கிறேன். ஆமேன். இப்போது உதவியாளர்களிடத்தில் வருவார்கள். உங்கள் காணிக்கை சம்பாதத்தில் செலுத்தலாம். இணையதளத்தில் டிவியில் நேரடியில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் நீங்களும் எங்களோடு இணைந்து உங்களுடைய காணிக்கை சம்பாதத்தின் மூலமாய் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க விரும்பினால் திரையில் காண்கிற அந்த பெயரில் உங்களுடைய MODD அல்லது செக் அனுப்பலாம், அல்லது ஆன்லைன் கிவிங் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் கொடுக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். உபாகமம் 15 4ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கட்டளையின்படி நீ செய்யும்படி தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். 5ஐயும் வாசிக்கிறேன். தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். 11 தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பது இல்லை. பொருளாதார செழிப்பை குறித்து போதித்து வருகிறோம். இதில் இது நல்லதா கெட்டதா என்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்லி வருகிறேன். தேவன் அதை மிகவும் நல்லது என்று சொல்லி தான் வேதவசனமே ஆரம்பிக்கிறது. சிருஷ்டிப்பின் கதையை சொல்லுகிறது. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாத்தையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு மிகவும் நல்லது என்று சொல்லுகிறார். ஆகவே அது மிகவும் நல்லது என்று சொல்லி ஆரம்பித்தேன். அந்த நல்லது என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எப்போ சொன்னார்? எல்லாத்தையும் உண்டாக்கி வைத்தார், மனுஷனை உண்டாக்குனார், மனுஷனுக்காக தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்குறாரு, பார்த்து சொல்கிறாரு இது மிகவும் நல்லதுன்னு. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லது இல்லைன்னு. கர்த்தர் சொல்கிறாரு நல்லதுன்னு. மனுஷன் பாவம் செஞ்சு கெட்டு போன பிறகு மறுபடியும் திரும்பவும் அதே நிலைக்கு அவனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறாரு. நோவாவின் காலத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்புன்னு எல்லாருடைய காலத்துலேயும் அப்படி தான் அவளை அந்த நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், நல்ல சூழலில் செழிப்பான ஒரு நிலையில் வைக்கணும்னு தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் முயற்சியில் இறங்குறாரு. அது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்குள், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள தேவன் கொண்டாடுறாரு பாருங்க. அது ரொம்ப பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. அதில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதை பார்க்கும்போது ரெண்டு காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னேன். ஒன்று அந்த தேசம், இன்னொன்று அந்த தேசத்தின் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள். தேசத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அது நல்ல தேசம். மறுபடியும் பாருங்கள், எங்கே கொண்டுடுறாரு? அடிமைத்தனத்தில் சிக்கி சீரழிந்து போனவர்களை எங்கே கொண்டுடுறார் கர்த்தர்? நல்ல தேசம். அந்த நல்லன்ற வார்த்தை எங்கேருந்து வருது? ஆதியாகமம் 1 வருது. 1 7 தடவை வருது திரும்ப திரும்ப.
நல்ல தேசம், அந்த நல்ல நிலைக்கு, செழிப்பான ஒரு இடத்திற்கு, பாலும் தேனும் ஓடுற இடத்துக்கு, ஒன்றுக்கும் குறைவுபடாத தேசம், சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிற தேசம். இப்பெல்லாம் வர்ணனை நான் சொல்லலை, அதை வேதம் சொல்லுகிறது, அப்படி தான் அதை வர்ணிக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய விருப்பம் அதுதான். ஒன்றுத்துக்குமே நம்ம குறைவுபடக்கூடாது, சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும் என்கிறது கர்த்தருடைய விருப்பம். அதில் சந்தேகமே நமக்கு வேண்டியதில்லை. ஸோ தேசத்தை பற்றி பார்த்தோம். இப்போ சட்டத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், சட்ட திட்டங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த 2 வசனங்களை நான் வாசித்தேன் உபாகம் 15ஆம் அதிகாரத்தில். அந்த சட்ட திட்டங்களை எதுக்கு நான் அப்படி கொடுக்குறேன்றார். பொருளாதார சட்ட திட்டங்கள்லாம் ஏன் கொடுக்குறேன்றார். கடனை பற்றி, கடனை மன்னிக்கிறத பற்றி, அடமானம் வச்சு நிலத்தையும் சொத்தையும் மனுஷன் இழக்கும்போது எப்படி திருப்பி தரணுங்கிறத பற்றி, நிரந்தரமாக சொத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு சட்டம், இப்படியெல்லாம் சட்டங்களெல்லாம் ஏற்றிட்டு இதெல்லாம் கடைப்பிடிங்கன்றாரு. ஏன்னு காரணம் சொல்லும்போது தான் சொல்கிறார் 4ஆம் வசனத்தில், எளியவன் உங்களுக்குள் இல்லாதிருக்கும்படியாக எப்படி செய்ய வேண்டும். அதாவது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு ஆள் கூட உங்கள் மத்தியில் ஏழையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் அப்படி சொன்னவர் 11ஆம் வசனத்திலே மாற்றி சொல்கிறாரு, தேசத்திலே எளியவர்கள் இல்லாது இருப்பதில்லை. இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்றார், கண்டிப்பாக இருப்பாங்கன்றார். எளியவர்கள் உங்களோட மத்தியில் இருக்கவே கூடாதுன்றார் 4ஆம் வசனத்தில். 11ஆம் வசனத்தில் ஆப்போசிட்டாக சொல்கிறாரு, இல்லாது இருப்பதில்லை, கண்டிப்பாக இருப்பாங்கன்றார். இயேசுவே அதை கோட் பண்ணுறார் புதிய ஏற்பாட்டில். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த பெண் விலையேற பெற்ற தைரத்தை கொண்டாந்து ஊற்றி அவரை அப்படி பார்த்து துடைக்கும் போது யூதாஸ் காரியத்தை சொல்கிறான் இல்லையா, இதை விற்று தரித்திரர் கொடுத்துருக்கலாமே, 1 வருஷம் சம்பளம், அவ்வளோ காசு பொறுமானம் ஆயின்மெண்ட் அது கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லும்போது இயேசு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அவனை பார்த்து சொல்கிறாரு, அவளை விட்டு விடு, ஒன்றும் தொந்தரவு பண்ணாதன்ற, ஊற்றுட்டான் அவன் அப்படிங்கிறார். அது சொன்னது மட்டும் இல்லை, யோவான் சொல்கிறான், எழுதுகிற யோவான் சொல்லுகிறார், அவன் ஏன் அப்படி சொன்னான், யூதாஸ் காரியத்தை ஏன் அப்படி விற்று ஏழைகள் கொடுத்துருக்கலாமேன்னு சொல்கிறான்னு சொல்கிறார். அவன் பெரிய சோஷியல் ஒர்க்கர் ஒன்றும் கிடையாது, திருடன். அவன் ஒரு பெரிய திருடனாக இருந்த பண்ணல, பணப்பையில் கை விடுறவனாக இருக்கிறதுனால இதுலேயும் கை விடலாமான்னு பார்க்குறான். அவன் இந்த காசு வந்தால் பணப்பையில் வருமே, அதுலேயும் கை விடலாமான்னு பார்த்தான், அப்படி சொல்கிறான். திருடனாக இருந்தபடினால் அப்படி சொன்னான்னு யோவான் சொல்கிறாரு. அப்புறம் இயேசு என்ன சொன்னாரான் அவன்கிட்ட, அந்த யோவான்கிட்ட, அவனை விட்டுவிடு, அவளை விட்டுவிடு, தொந்தரவு பண்ணாதன்றாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, தரித்திரர் உங்கள் மத்தியில் எப்போதும் இருக்கிறார்கள், நானும் உங்கள் மத்தியில் எப்பொழுதும் இருக்கிறேன். அதை உண்மையிலே என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏப்பா தரித்திரர் உங்கள் மத்தியில் எப்போதும் இருக்கிறார்கள்னா அது இருப்பது தேவனுடைய சித்தம், கடவுள் அப்படி தான் வச்சிட்டார் உலகத்தை, அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. தரித்திரர் உங்கள் மத்தியில் எப்போதும் இருக்கிறார்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம், எந்த அர்த்தத்தில் சொல்கிறார், அவன்கிட்ட சொல்கிறார் குறிப்பாக. என்ன சொல்கிறார் வர்றாருன்னா, உன்னை மாதிரி திருட இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், உன்னை மாதிரி பேர்வழிகள் இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தரித்திரர்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்வார்கள். அப்போ பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்திலே தரித்திரமா? ஏன் காரணம் ஒன்று சொன்னேன், ஏன்னா நிறைய ஊழல் பேர்வழிகள் இருக்கிறாங்க, தரித்திரர் ஆக்குறவர்கள் இருக்கிறாங்க, அநியாயம் பண்ணுறவங்க இருக்காங்க, அக்கிரமம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆகவே தரித்திரம் பெருகுகிறது, தரித்திரம் தலைவரித்தாடுகிறது. தரித்திரத்துக்கு காரணம் கர்த்தர் அல்ல. ஏன் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, நிறைய பேர் சொன்னால் கர்த்தர் அதை விரும்புகிறார் அப்படின்றாங்க, கர்த்தருடைய சித்தம் அது, சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னும் சில கிறிஸ்தவர் சொல்கிறாருங்க, அதில் சில நன்மையான காரியங்கள் தான் இருக்குது, வர்ச்சூஸ் ஆஃப் பாவர்ட்டி, தரித்திரத்தில் சில மேன்மையான காரியங்கள் இருக்குது, பரிசுத்தத்துக்குள்ளே நம்ம நடத்தும். ஒருத்தர் தரித்திரனாக இருக்கும்போது கர்த்தரை தேடுவான், ஜெபம் பண்ணுவான், கர்த்தரத்தில் வருவான். ஆகவே தான் கர்த்தர் தரித்திரத்தை விரும்புகிறார் இப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க கர்த்தர் அதை தண்டனையாக கொடுத்தார் பாவத்துக்கு, அதனால் அது நம்ம விட்டு விலகவே விலகாது, எப்போவுமே இருக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். நான் சொல்கிறேன், வேத வசனம் மறுபடியும் போதிக்கிறது, எப்படி அதை விளக்குறது, நம்ம மத்தியில் எப்படி அதை ஒழிக்கிறதுன்றது தான் போதனையே. இங்கே எல்லா சட்ட திட்டங்களும் தரித்திரத்தை ஒழிக்கிறதுக்கு தான் சட்டமே ஒழிய ஒன்றும் தரித்திரத்தை உண்டாக்குறதுக்கு இல்லவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? தரித்திரம் ஒழிக்கிறதுக்கு தான் சட்ட திட்டங்கள். சரி, இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். பாருங்கள், சட்டத்திட்டங்கள் பற்றி நீங்கள் நல்லா புரிந்து, பிரமாணங்கள் சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் முதல் 5 புஸ்தகத்தில் வருது. குறிப்பாக முதல் 4 புஸ்தகத்தில், யாத்ராமத்தில் இருந்து ஆரம்பித்து உபாகமம் வரைக்கும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா 10 கற்பனை யாத்ராமத்தில் இருக்குது. இன்றைக்கி அதுக்குள்ளே போகிறேன் நிறையா. அப்புறம் நிறைய சட்டத்திட்டங்களும் கற்பனைகளும் உபாகமம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன, இந்த கற்பனைகளும் சட்டத்திட்டங்கள்லாம் என்ன? இவையெல்லாம் தேவனுடைய
தன்மையும் சுவாபத்தையும் வெளிப்படுத்துகிற ஒன்று. சட்ட திட்டங்கள்லாம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே தேவன் இருந்தார். தேவன் இருந்தார். அவருடைய சுவாபத்தை என்னங்கிறதையும் அவர் எதை நம்மகிட்ட விரும்புகிறாருங்கிறதையும் காட்டுறதுக்காக தான் சட்டத்திட்டங்கள். அப்போ சட்டத்திட்டங்கள் வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே இருக்குது, கர்த்தரிடத்தில் இருக்குது, கர்த்தருடைய குணாதிசயமாக அது இருக்குது. அது வெளிப்படுகிறது 10 கற்பனையாக, மற்ற சட்டத்திட்டங்களாக அது வெளிப்படுகிறது. அதுதான் இந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது, 4 புஸ்தகங்களில், யாத்ராம், லேவிராம், எண்ணாமும், உபாகம்னு. இந்த உபாகமத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சரித்திர புஸ்தகங்கள் இருக்குது இல்லையா, பிறகு சங்கீதம், நீதிமொழிகள் அப்படிலாம் வருது, அப்புறம் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்குது, அப்புறம் புதிய ஏற்பாடு இருக்குது. இந்த 4 புஸ்தகங்களை தாண்டி அந்த பக்கம் போன பிறகு மீதி உள்ள பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எல்லாமே இந்த சட்டத்திட்டங்களுடைய விரிவாக்கம் தான், இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான். அதெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க போதிக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் என்ன போதிச்சாங்க? இதைத்தான் போதிச்சாங்க. என்னத்தை சொல்லி கண்டிக்கிறாங்க? இந்த சட்டத்திட்டங்களை சொல்லி தான் கண்டிக்கிறாங்க, இதன்படி செய்யலையேன்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டில் வரும்போது நான் காமிக்கிறேன், இன்றைக்கி பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலன் எப்படி போதிக்கும்போது இந்த சட்டத்திட்டங்களை தன்னுடைய காலத்து புதிய ஏற்பாட்டு காலத்து மக்களுக்கு அதை அப்ளை பண்ணுகிறார். ஆனால் இந்த சட்டத்திட்டங்களுக்கும் பொருளாதார செழிப்புக்கும் பெரிய தொடர்பு இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். அதாவது பொருளாதார சட்டத்திட்டங்கள்னு சிலதெல்லாம் இருக்குது, கடனை பற்றி, சொத்து இதெல்லாம் பற்றி எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சில சட்டத்திட்டங்கள் நாம் அதை பார்க்கும்போது பொருளாதார சட்டம்னு சொல்ல முடியாது. அதாவது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. அது மட்டும் இல்லாமல் முதல் கற்பனையை எடுத்துங்க, வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது, எந்த சொரூபங்களையும் வணங்கக்கூடாது, தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது, ஓய்வு நாளை அனுசரிக்கணும், இப்படிலாம் வருது இல்லைங்களா. இதெல்லாம் பார்த்தா பொருளாதார சட்டத்திட்டம் மாதிரியே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்றைக்கி தேவனுடைய கற்பனைகள் எல்லாமே பொருளாதார மேம்பாட்டை உண்டாக்குகிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. உண்மையில் சொல்லப்போனால் இது ஒரு விதமான கலாச்சாரத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி அவளுடைய எண்ணங்களை மாற்றி பிலீஃப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எதை நம்புகிறோம், எதை அரவணைத்து கொள்கிறோம், நம்முடைய கொள்கையா என்ன நம்புகிறோம் என்கிறதையெல்லாம் மாற்றி நம்ம ஒரு விதமான வித்தியாசமான ஒரு கூட்ட ஜனமாக மாற்றி அதெல்லாம் நம்மை பொருளாதார செழிப்புக்குள் நடத்தும்படியாக, தேவன் விரும்புகிற அந்த வாழ்க்கைக்குள் நடத்தும்படியாக தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்போ எல்லா சட்டத்திட்டங்களுக்குமே நம்ம பொருளாதார சட்டத்திட்டம்னு நினைக்காத சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் கூட அந்த பொருளாதார நோக்கமும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு சமுதாயத்தினுடைய கல்ச்சர் இப்படிப்பட்ட அவங்க என்ன நம்புகிறாங்க, என்ன விசுவாசிக்கிறாங்கன்னு அடிப்படையில் தான் அது இருக்குது. கல்ச்சுரல் வேல்யூஸ் பாருங்கள், கல்ச்சுரல் வேல்யூஸ்னா என்ன? நம்முடைய சமுதாயத்தின் கல்ச்சுரல் வேல்யூனா என்ன? நாம் வாழுகிற இந்த சமுதாயம் எதை மேன்மையாக நினைக்கிறது, எதை வேல்யூபிளாக நினைக்குது, எதை மேன்மையாக நினைக்குது. கலாச்சாரத்தில் நமக்கு எதெல்லாம் மேன்மையாக இருக்குது? உண்மை பேசுகிறது ரொம்ப முக்கியமாக, உண்மையாக வாழ்கிறது ரொம்ப முக்கியமாக, அதை மேன்மையாக நினைக்கிறோமா? களவு செய்யாதிருப்பது, கொலை செய்யாதிருப்பது, தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவது நம்முடைய கலாச்சாரமா? அதை நம்ம மேன்மையாக நினைக்கிறோமா? கலாச்சார வேல்யூஸ்ன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா அதை வச்சு தான் அந்த தேசமோ அல்லது சமுதாயமோ எப்படி இருக்க போகிறது என்பது நிர்ணயிக்க முடியும். அதை வச்சு தான் மற்ற சட்டத்திட்டங்கள் நாட்டில் வீட்டில் எல்லாத்திலையும் உண்டாகிறது, மற்ற காரியங்கள்லாம் அதன் அடிப்படையில் தான் உருவாகிறது. சிலர் நினைக்கிறாங்க கலாச்சாரத்துக்கும் கலாச்சார வேல்யூஸ், கல்ச்சுரல் வேல்யூஸ்க்கும் எக்கனாமிக்ஸுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நம்முடைய பொருளாதார நிலைக்கும் நம்முடைய கலாச்சார வேல்யூஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு ரெண்டும் வித்தியாசமானதுன்னு நினைக்கிறாங்க. இது கலாச்சாரம், அது பொருளாதாரம். எக்கனாமிக்ஸை தனியாக பிரிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. கலாச்சாரத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் என்ன நம்புகிறேன் என்பதற்கும் என்னுடைய பொருளாதாரத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, நிச்சயமாக சம்மந்தம் இருக்கிறது. நிச்சயமாக சம்பந்தம் இருக்கிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், புராட்டஸ்டன்ட் போதனைகள் வந்த பிறகு
அவைகள் பரவின தேசங்கள் எல்லாம் 16வது நூற்றாண்டில் இந்த போதனைகள் பரவின தேசத்திலெல்லாம் பொருளாதார செழிப்பு அபரிமிதமாய் வந்தது. முதல் 15 நூற்றாண்டுகளுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவங்க தாத்தா காலத்தில் என்ன பண்ணிட்டுருந்தாலும் அதே தான் பண்ணாங்க. அவங்க மாடு மேய்ச்சிருந்தா இவங்களும் மாடு மேய்ச்சிருந்தாங்க, இவங்க விவசாயம் பண்ணியிருந்தா அவங்களும் விவசாயம் தான் பண்ணியிருந்தாங்க. அதே தான், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. அதே நிலையில் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் பெரிய ஒரு மாறுதல் ஏற்பட்டது. ஏன்னா நிறைய பேர் சோசியாலஜிஸ்ட், எக்கானமிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க, அதை அங்கீகரிக்கிறாங்க. என்னென்னா என்ன மாற்றம்னா அது ஜனங்கள் நம்புகிற காரியங்களில் ஏற்பட்ட மாற்றம், கலாச்சாரத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. புராட்டஸ்டன்ட் மார்க்கம் அதை அரவணைத்து கொண்ட தேசங்களில் ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம்? அவருடைய அடிப்படை போதனை என்ன? கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கினார், கடவுள் உண்டாக்கின உலகம். அது எப்படிப்பட்ட உலகம்? அது மிகவும் நல்லது. அப்போ உலகத்தை எப்படி பார்க்கணும்? ஒரு நல்ல காரியமாக பார்க்கணும். இந்த உலகத்தை எதுக்காக உண்டாக்குனார்? நமக்காக உண்டாக்குனார். எதுக்கு நமக்காக உண்டாக்குனார்? நாம் ஆண்டு கொள்ளும்படியான்னா அதில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கும்படியாக, அதிலிருந்து இன்னும் பல நல்ல காரியங்களை வெளிக்கொண்டு வரும்படியாக, உற்பத்தி பண்ணும்படியாக, இப்படி ஆண்டு கொள்ளும்படியாக மனுஷனை உண்டாக்குனார். அதுக்கு தான் மனுஷனை அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்குனார். ஏன்னா அவர் சிருஷ்டிக்கிறவர். இவனும் இந்த உலகத்தை வச்சு பல காரியங்களை சிருஷ்டிக்கணும், உண்டாக்கணும்னு அப்படி தான் உண்டாக்குனார். இதிலிருந்து அவன் என்னத்தெல்லாம் கொண்டு வருவான்றது அவர் ஏற்கனவே பார்த்துட்டார். ஒரு தீர்க்கதரிசியை போல் ஏரோப்ளேன் வரும், கப்பல் வரும், டெலிஃபோன் வரும், கார் வரும். இதெல்லாம் அந்த காலத்துலேயே அவர் பார்த்துட்டார். அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறாரு மிகவும் நல்லது. ஏன்னா இவன் இதை எடுத்து ஆண்டு கொள்ள போகிறான், இதை எடுத்து கையில் எடுக்க போகிறான், இதை எடுத்து வேலை பண்ண போகிறான், இதை எடுத்து மனு வர்க்கத்துக்கு அவசியமான அத்தனை காரியங்களை கொண்டு வருவான். அன்றைக்கி இங்கேருந்து ஒரு 200 மைல் போகணுன்னா, திருச்சி வரைக்கும் போகணுன்னா எத்தனையோ நாள் ஆகும். ஏன்னா உங்கள் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு, உங்கள் ஆடு மாடுகள்லாம் கூட்டிக்கிட்டு நடந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மைல் நடக்க முடியும்? மிஞ்சி போனால் ஒரு 10 மைல் நடக்கலாம், 12 மைல் நடக்கலாம், அவ்வளோதான். 200 மைலுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது? 15 நாள் 20 நாள் ஆகிடும் போய் சேர்றதுக்கு. திருப்பி போயிடலாம் அந்த காலத்துக்கு. சிலர் சொல்கிறாங்க பழைய காலம் ரொம்ப நல்லதுயா, வாங்க போயிடலாம் திருப்பி. இப்போ மெட்ராஸில் வேலை செய்கிறீங்க, ஒரு நாள் லீவ் கிடச்சா டபார்னு நைட்டோட நைட்டு அங்கே போயிட்டு எல்லோரையும் பார்த்துட்டு திருப்பி அடுத்த நாள் ஏறி இங்கே வந்துடுறீங்க. பிளேனில் போனால் 1 மணி நேரம் கூட ஆக மாட்டேங்குது, சருன்னு பறந்துட்டு சருன்னு திருப்பி வர்றீங்க. என்ன மாதிரி காலத்தில் வாழ்கிறோம் பாருங்கள். பெரிய முன்னேற்றங்கள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா மனுஷன் இந்த புராட்டஸ்டன்ட் போதனைகள் இப்படி வந்த பிறகு சிருஷ்டிப்பு நல்லது, அதை ஆண்டு கொள்ளும்படியாக நம்மளை வச்சுருக்கிறாரு. ஆண்டு கொள்றதுன்னா அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, அதை வச்சு பல நல்ல காரியங்களை கொண்டு வர்றது மனு வர்க்கத்துக்கு. என்றைக்கும் போல் நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. வெறும் ஆட்டு மேலேயும் கழுதை மேலேயும் மாட்டு மேலேயும் உட்காந்துட்டு போக வேண்டியதில்லை, காரில் உட்காந்து போகலாம். இப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்குறத தான் ஆண்டு கொள்வது. இதுக்காக மனுஷனை அவரை மாதிரி உண்டாக்கி உலகத்தை அவங்க கையில் கொடுத்து ஆண்டு கொள்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதை இன்னும் நல்லா சிறப்பாக இதிலேருந்து கொண்டு வர வேண்டியவங்களாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி உண்டாக்குனார்ன்ற இந்த போதனை, இந்த புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தினர் போதித்த இந்த போதனை தான் பெரிய பொருளாதார மேம்பாட்டை உலகத்தில் கொண்டு வந்தது என்று சோசியாலஜிஸ்டும் எக்கானமிஸ்டும் சொல்கிறாங்க. நிறைய பேர் அவங்களே அங்கீகரிக்கிறாங்க இதை. ஆனால் இந்த கல்ச்சுரல் வேல்யூஸ் இதெல்லாம் தான் பாருங்கள், கல்ச்சுரல் வேல்யூஸ் ஆகிடுது. சிருஷ்டிப்பு என்ன, நல்லதா கெட்டதா, நாம் என்ன நினைக்கிறோம் அதை பற்றி, அதுதான் நம்முடைய கல்ச்சுரல் வேல்யூ. நாம் யார்? நாம் சிருஷ்டிப்பை காட்டிலும் மேலானவர்கள், நாம் ஆண்டு கொள்ளுகிறவர்கள். சிருஷ்டிப்பு நமக்கு பயன்படக்கூடியவை. ஒருத்தர் ஹோட்டலில் போய் தங்கினாராம் பாருங்கள், அங்கே போட்டிருந்தானா டவலை ஒரே தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிடாதீங்க, ஒரு 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹோட்டலெல்லாம் போனால் எத்தனை தடவை ஷீட்டை மாற்ற சொன்னாலும் மாற்றிக்கிட்டே இருப்பான். அவங்க பாட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை மாற்ற சொன்னீங்கனாலும் மாற்றிக்கிட்டே இருப்பான். சிலர் அப்யூஸ் பண்ணுறது அதை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஒரு நாளெல்லாம் இதை யூஸ் பண்ணுங்கள், இந்த ஷீட்டெல்லாம் யூஸ் பண்ணி அடுத்த நாள் மாற்றிக்கலாம். டவலெல்லாம் ஒரு தடவைக்கு மேலே யூஸ் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஏன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணுறது வேலை ஆட்களும் தேவை, தண்ணியை வேஸ்ட் பண்ணணும், சோப்பை வேஸ்ட் பண்ணி எல்லா ரிசோர்ஸையும் வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு விளங்குது அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒன்று போட்டிருக்காங்களாம், நேச்சர் இஸ் யுவர் மாஸ்டர். இயற்கை உன்னுடைய எஜமான், நீ அதனுடைய வேலையாள். யூ ஆர் த நேச்சர் சர்வெண்ட். அங்கே தான் ஒத்துக்க முடியல நம்மளால். நேச்சர் எனக்கு ஒன்றும் மாஸ்டர் கிடையாது, நான் தான் நேச்சருக்கு மாஸ்டர். கர்த்தர் நம்ம ஆண்டு கொள்ளும்படியாக வைத்தார்.
இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நேச்சரையே வணங்கிக்க, நேச்சரையே இது பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. பட் வேத வசனம் வேற ஒரு கலாச்சாரத்தை போதிக்கிறது, வேற ஒரு பிலீஃபை போதிக்குது பாருங்கள். நம்மளாம் அதுலேருந்து வந்தவங்க. அப்போ நம்முடைய இதே சிஸ்டமே வேறு, நாம் பார்க்குறதே வேறு. ஆகவே நாம் உலகத்தை பார்க்கும்போது அதை நல்லதாக பார்க்குறோம், அதை பரிசுத்தமானதாக பார்க்குறோம், கடவுள் உண்டாக்குன உலகமாக பார்க்குறோம். இது நமக்கு நன்மை உண்டாக்கும்படியாக உண்டாக்கப்பட்ட உலகம். நான் அதை என்ஜாய் பண்ணணும், நான் போய் பீச்சில் காற்று வாங்கணும், நான் மலை காடுகள் நதிகளெல்லாம் அனுபவிக்கணும். அதனால தான் கொடைக்கானலில் போய் அது இருக்கிற இடத்த அசிங்கம் பண்ணிட்டு வர்றது கிடையாது, சுத்தமாக வச்சுக்கிறோம். கண்ட இடத்துலையும் குப்பையை கொட்டுறது கிடையாது, கண்டை மட்டும் அப்யூஸ் பண்ணுறது கிடையாது. எவன் நிலமோ என்னமோ இதை பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்குவோம் இந்த சைடை அப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. ஹலோ, என்ன நாம் நம்புகிறோமோ பாருங்கள், இது நல்ல உலகம், கடவுள் நமக்காக உண்டாக்கியிருக்காரு நம்பணும்னா ரோட் சைடெல்லாம் பாத்ரூமாக யூஸ் பண்ண மாட்டோம், மலை காடுகள் நதிகள் ஆறுகள் எல்லாத்தையும் கெடுக்க மாட்டோம், எல்லாத்துலேயும் குப்பையை கொண்டு போய் கொட்டி டக்குன்னு எல்லாமே மாறிடுது பாருங்கள். ஏன்னா அது நல்லதுங்கிற ஒரு எண்ணம் உள்ள வந்துடுது இல்லைங்களா. இந்த கல்ச்சுரல் வேல்யூஸை மாற்றுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து காலாகாலமாக நூற்றுக்கணக்கான வருஷங்களாக நம்ம கூட இருந்து அப்படியே பிறந்து வந்துடுது, தொண்டு தொட்டு வருது, பல தலைமுறைகளாக நம்ம கூட இருந்துடுது. அது எல்லாத்துலேயும் இருக்குது பாருங்கள். நம்முடைய சரித்திரம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய இசை, நம்முடைய மொழி, நம்முடைய புஸ்தகங்கள், நம்ம வளர்க்கப்பட்ட விதம், எல்லாத்துலேயும் இந்த கலாச்சாரம் வேல்யூஸ், எதை நாம் மேன்மையாய் கருதுகிறோம் என்கிறது அப்படியே நம்மளோட ஊறிப்போன ஒன்று. அதையே மாற்றுது வேத வசனம். வேத வசனத்து சத்தியங்கள் அதையே மாற்றுது. சில வேண்டாத காரியங்களை நம்ம கலாச்சாரம்னு சொல்லி பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறோம், அதையே மாற்றுது. வேத வசனம் சில கலாச்சாரங்களையே மறுரூபமாக்கி இருக்கிறது. இட் ஹஸ் brought cultural transformation in many societies. அநேக சமுதாயங்களில் அதான் ப்ராட்டஸ்டன்ட் சமுதாயம், ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை அரவணைச்ச அந்த சமுதாயங்களில் நாடுகள்லேயே பெரிய மாற்றம் உண்டாச்சான். ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. கலாச்சார சீரழிவையும் உண்டு பண்ண முடியும் பாருங்கள். ஆப்போசிட்டும் ட்ரூ. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பாருங்கள், ஒரு அடக்கத்துக்காக போயிருந்தேன். நம்ம ஊருக்கு ஜஸ்ட் அவுட் சைடு அவுட்ஸ்கர்ட்ஸில் அங்கேருந்து எல்லாம் வர்றாங்க பாருங்கள் ஜனங்கள்லாம். அங்கே போயிருந்தேன். அங்கே எனக்கு வழி தெரியலன்னு மெயின் ரோட்லேயே ஒருத்தர் நின்றுருந்தார். ஊர் உள்ளே இருக்குது, இங்கே தான் ஒரு 30 கிலோமீட்டர் உள்ள ஊர் உள்ளே இருக்குது. என்னை மெயின் ரோட்டில் சந்தித்து காரில் ஏறிக்கிட்டார். அவர் என்கிட்ட பேசிகிட்டே வந்தார். ஐயா டிவிலாம் பார்ப்பேன் அவங்கள அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தார். சொன்னார், எங்கள் ஊரை பாருங்கயா இப்படி ஆகிப்போச்சு, என் பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி வந்தது, அந்த ஃபேக்ட்ரியில் எல்லாம் வேலை கிடச்சி, எங்கள் முன்னோர்கள்லாம் எங்கள் பெற்றோர்கள்லாம் வேலை கிடச்சி அங்கே வந்து நல்லா சம்பாதிச்சு இங்கே வந்து வீடுகள்லாம் கட்டி அப்படி தான் அந்த ஊரே உருவாச்சு. அருமையாலாம் சம்பாதிச்சு வீடெல்லாம் கட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் சாராய கடை வந்தது. சாராய கடை வந்தோடனே ஊரே குடியில் மூழ்கிச்சுன்றார். பாதி பேர் செத்தே போயிட்டாங்க குடிச்சு. எனக்கு நம்பவே முடியல. பாதி பேர் செத்தே போயிட்டாங்கன்றார். மீதி பேர் குடிகாரங்களாக இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து சிலர் ஆண்கள் பெண்கள்லாம் கூட குடிக்கிறாங்க சிலதெல்லாம்ன்றார். சொல்கிறாரு, சிலர்லாம் போய் சண்டை போட்டு இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி ஊருக்கு வெளியே போடணும்னு போட்டால் இன்னும் ரொம்ப வசதியாக போச்சு. காட்டுக்குள்ளே இருக்குது, அது யாருக்கும் தெரியாமல் போய் குடிக்கலாம். நல்ல ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு 20,000 30,000 சம்பாரிச்சிட்டு இருந்த ஆளுகள்லாம் அங்கே உட்காந்து கறி சமைக்கிற வேலையில் இருக்கிறாங்க, பாத்திரம் கழுவுல வேலையில் இருக்கிறாங்க. வேலையெல்லாம் போச்சு. இப்போது வீடுகள்லாம் பால் அடைஞ்சு போய் விழுகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்படி இருக்குன்றாங்க. அங்கே கல்லறைக்கு போனால் அங்கே ஒரு 20-30 பேர் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள். எல்லாம் ஜாம்பிஸ் மாதிரி இருக்கிறாங்க. எல்லாம் அப்படியே அழுக்கா அந்த கல்லறையிலே படுத்து கிடப்பான் போல குடிச்சிட்டு போதை வஸ்துகளை இதை எடுத்துக்கிட்டு ஆளுகள்லாம் அப்படியே சும்மா தூங்கி மோங்கூட கழுவுலானுங்க. அப்படியே உட்காந்துருக்குறாங்க எல்லாம் 20-30 பேர். அவங்க குடும்பங்கள் என்ன ஆகுறது, பிள்ளைகள் என்ன ஆகுறது, மனைவி என்ன ஆகுறது, குடும்ப வாழ்க்கை என்ன ஆகுறது, எதிர்காலம் என்ன ஆகுறது, ஒன்றுமே கிடையாது பாருங்கள். ஊரே அழிஞ்சு போச்சு, எல்லாம் நாசமாக போச்சு. ஒரு சீரழிவு, கலாச்சார சீரழிவே ஒன்றாயிடுச்சு. இதே ஆப்போசிட்டாகவும் உண்டாக்கலாம். ஒரு ஊரை எடுத்து அது உள்ளே போய் சில நல்ல காரியங்களை போதிச்சா கலாச்சார சீரழிவுக்கு பதிலாக மேம்பாடு, பொருளாதார மேம்பாடும் அதே மாதிரி உண்டாக முடியும். இதெல்லாம் நேரடியாக நம்ம பார்க்குற சில காரியங்கள். ஐரோப்பாவில் அந்த வட தேசங்களில் இது அப்படியே நடந்துருக்குது. பொருளாதார மேம்பாடுங்கிறது அப்படியே வந்தது பாருங்கள்.
இந்த எக்கானமியில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு அங்கே உண்டானது. அதை மாத்திரம் தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் கிறிஸ்தவ போதனைகள் கலாச்சார மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அதன் மூலமாக பொருளாதாரத்திலும் ஒழுக்கத்திலும் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது என்பதுதான் உண்மை. ஓகே, அப்போ தேவனுடைய சட்டத்திட்டங்கள், தேவன் அந்த காலத்தில் கொடுத்த பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள்லாம் வேதவசனத்தில் இருப்பாங்க. 10 கற்பனை கொண்டு எல்லா சட்டத்திட்டங்களும், இந்த பொருளாதாரத்தை பற்றி, கடனை பற்றி எல்லாம் கொடுத்துருக்க, அதெல்லாம் எல்லா சட்டத்திட்டங்களுமே ரொம்ப முக்கியமான காரியங்கள். அது நம்முடைய பிலீஃப்ஸை பாதிக்குது. நாம் எதை நம்புகிறோம், நம்முடைய கொள்கை என்னங்கிறத அது தீர்மானிக்கிறது. அதை வச்சு தான் நம்முடைய பொருளாதார வாழ்க்கை உண்டாகுது. எல்லா குடும்பமும், நம்முடைய வேலையும், நம்முடைய பொருளாதாரமும், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு அடுத்த அத்தனை காரியங்களும் இதில் இருந்தால் உண்டாகுது. நம்ம என்ன நம்புகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் கிறிஸ்தவத்தில் பிரசங்கம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதனால தான் இங்கே நிறைய தட்டுமுட்டு சாமானை வச்சு இதை எடுத்து அங்கே வை, அங்கே எடுத்து இங்கே தெளி, இங்கேருந்து அதை பூசு அப்படின்னு சொல்லலை. நம்ம இதை கொஞ்சம் வணங்கிக்கோ, அதை கொஞ்சம் இது அப்படிலாம் கிடையாது பாருங்கள். கிறிஸ்தவத்தில் அது மாதிரி கிடையாது. கிறிஸ்தவத்தில் இங்கே ஒரு மேடை இருக்குது, இங்கே ஒரு பிரசங்கர் இருக்கிறாரு, இங்கே ஒரு பைபிள் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுறோம், இங்கேருந்து போதிக்கிறோம். ஏன் இங்கேருந்து போதிக்கிற காரியங்கள் நம்முடைய உள்ளத்தையும் மனதையும் மாற்றி, மாற்றி ஆளுடைய வாழ்க்கையும் மாற்றுகிறது. அதன் மூலமாக அந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எத்தனை பேர் வழங்கிக்கிறீங்க? அப்போ எப்படி தான் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் அப்படி தான் பாருங்கள். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம், இந்த சட்டத்திட்டங்களை கொஞ்சம் பார்ப்போம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்வோம். பாருங்கள், சட்டத்திட்டங்களை பல வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, தேவனை குறித்து நாம் எண்ணும் காரியங்கள், அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதை குறித்த சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். தேவனை குறித்து நாம் எண்ணும் காரியங்கள், தேவனை குறித்து என்ன நினைக்கிறோம். யாத்ராமம் 20ஆம் அதிகாரம், யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 10 கற்பனைகள் அங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? 2லேருந்து வாசிக்கிறேன். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்கள், இந்த ஜனங்க எங்கேருந்து வர்றாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க. ஆபிரகாமின் பிள்ளைகள் கர்த்தரை மறந்துட்டாங்க, கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தாங்க. நிறைய விதத்தில் பின்வாங்கி போனாங்க. கர்த்தரை பற்றி யோசிக்கலை, அவருடைய உடன்படிக்கை பற்றி யோசிக்கலை. அந்த உணர்வே இல்லாமல் போச்சு. தாங்க யார், எப்படிப்பட்ட மேன்மையான உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறார் லெசன். நீங்கள் யார், நான் யார், தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நான் எப்படிப்பட்ட ஆண்டவர்னு தெரிஞ்சுக்கோ. உங்கள் இப்போ ஆபிரகாமை கேட்டினா தெரியும், இப்போ அவர் இல்லை, நீ எங்களெல்லாம் மறந்துட்டேன், என்னை மறந்துட்டேன், அதனால் இப்போ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி முதலேருந்து போதிக்கிறார். உன்னை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவன் நானே, நல்லா புரிஞ்சுக்கோன்றார். உன் அடிமைத்தனத்தை விலக்கி, உன் சங்கிலி அறுத்து, அந்த பார்வோனையே ஒன்றுலாமாக்கி நான் உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவன் நான் சொல்லி ஆரம்பிக்கிறார். சொல்கிறார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் உனக்கு நீ உண்டாக்க வேண்டாம். நீ அவைகள் நமஸ்கரிக்கவும் சேவைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். இந்த 2 கற்பனைகள் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, வேறு தேவர்கள் வேணாம், எந்த சொரூபமும் வேணான்றாரு, அதில் நமஸ்கரிக்கோ வணங்கோ வேணான்றாரு. சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை நிச்சயமாக தெரிஞ்சுக்கோ, கடவுளே உலகத்தில் இல்லைன்ற மாதிரி வாழாத. நான் மெய்யான தேவன், ஜீவன் உள்ள தேவன், உன்னை வெளியே கொண்டிருக்கிறேன். இப்போ நீ எப்படி வாழ்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அக்கிரமத்தை எல்லாம் விசாரிக்கிறவன், நீதியை சரி கட்டுகிறவர் நான், நீதிபதி, நியாயாதிபதி நான், நியாயம் தீர்க்கிறவன் நான். ஆகவே பண்ண அக்கிரமத்தெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்போ கர்த்தரை பற்றி ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, எந்த ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது சமுதாயமோ, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், ஆகவே நான் ஒழுங்காக வாழ வேணும், ஏன்னா அந்த கடவுளுக்கு முன்பாக ஒரு நாள் நான் நின்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளே வந்துட்டா, அவனுக்குள்ளே இருந்தா, அந்த நம்பிக்கை இருந்தா, அவன் உண்மையாக இருப்பான். ஆனஸ்டி வந்துடும்.
மற்றவர்களுக்காக கரிசனை உள்ளவனாக இருப்பான். சொல்கிற வாக்கை மீற மாட்டான். ஏன்னா கடவுள் இருக்கிறார், பார்த்துட்ருக்கிறாரு. நான் சொன்னதை கண்டிப்பாக செய்யணும். வேலையை கவனமாக செய்வான். தன் செய்கிற தொழிலில் வேலையில் கவனமாக இருப்பான். அவனுடைய வேலையினுடைய தரம் உயர்ந்திருக்கும். பாருங்கள், கடவுள் இருக்கிறார், அவருக்கு நான் பதில் சொல்லி ஆகணுன்ற அந்த ஒரு காரியம் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் வேலையை பாதிக்குது, அவன் வார்த்தை வாயிலன்னு சொல்கிறான் அதை பாதிக்குது, அவனுடைய நடக்கையை பாதிக்குது, எல்லாத்தையும் பாதிக்குது. கடவுள் இல்லை, நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, யாரும் எனக்கு கணக்கு கேட்க போகிறதில்லை அப்படின்னு ஒருத்தன் நம்பினான்னா கண்டிப்பாக அவன் உண்மையாக இருக்கணும்னு பிரயாசப்பட மாட்டான். ஏன்னா யாருக்கும் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் யாருக்கு முன்னால் நிற்க போகிறேன், என்னை யார் கேட்க போகிறா? நான் என்ன வேணால் செய்வேன், பொய்யும் பேசுவேன், போராட்டம் பண்ணுவேன், ஏமாத்த வேலையும் செய்வேன், எனக்கு என்ன வசதியோ அதை செய்வேன். மற்றவங்கள பற்றி கேர் பண்ணவே மாட்டேன். நோ கேர் ஃபார் அதர்ஸ். எனக்கு என்ன லாபம் அதைத்தான் நான் செய்வேன். நான் எப்படி வேணால் வாழ்வேன், என்னை யார் கேட்க போகிறா? கடவுள் தான் இல்லையே, எனக்கு கணக்கு கேட்குறது யாரும் இல்லை, என்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆள் இல்லை, எந்த சட்டத்துக்கு முன்னால் நான் நிற்க போகிறது கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஆகவே சொல்கிற வாக்கை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டியதில்லை. என் வேலையினுடைய தராதரம் எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை. இதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லை. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் உண்மை இருக்காது, உத்தமம் இருக்காது, சுயநலம் இருக்கும், யாரையும் நம்ப முடியாது, எதையுமே நம்பவே முடியாது. அவன் ஏதாவது ஒன்று விற்றான்னா கூட அடியில் எதையாவது வெயிட்டை வச்சுருக்கிறானான்னு பார்க்கணும். அவன் தராசை கூட செக் பண்ணி பார்த்துட்டு தான், திருப்பி பார்த்துட்டு தான் சரி இப்போ போடு அப்படின்னு சொல்லணும். அவன் பெட்ரோல் போட்டான்னா கரெக்டாக மீட்டரை பார்க்கணும். ஏன்னா அவன் எங்கேருந்து போடுவான்னு தெரியாது. ஏற்கனவே 5 லிட்டர் போட்டிருக்கோம் வேறு வண்டியில், எங்கேருந்து போடணும்னு தெரியாது. அப்படி ஒரு சமுதாயம் இருக்கும்போது அதில் யாரையுமே நம்ப முடியாது. ரொம்ப கண் விழிப்பாக இருக்கணும், கரெக்டாக பார்க்கணும். அவன் தராசில் அளந்து கொடுப்பான், நம்ம வீட்டில் ஒரு தராசு வச்சுருக்கணும். இதெல்லாம் அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன் நான். ஒரு வேலையை செய்கிறேன்னுவான், காசை மட்டும் முழுசாக கொடுத்துடக்கூடாது, ஆளை பார்க்கவே முடியாது. அப்புறம் அட்வான்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்கணும், வேலையை ஃபுல்லாக வாங்கிட்டு அதை 4 தடவை செக் பண்ணிட்டு அப்புறம் தான் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கலாச்சார பிரச்சனை. ஒரு மனுஷன் எப்படி நினைக்கிறான்றதுனால அப்படி நடந்து கொள்ளுகிறான் பாருங்கள். அவனுக்கு கடவுள் இருக்கிறாரு, கடவுள்கிட்ட நான் பதில் சொல்லணும், கடவுள் ஜீவிக்கிற கடவுள், உண்மையுள்ள கடவுள். இந்த கடவுள் ஏதோ நான் போய் சும்மா கும்பிட்டு வர்ற கடவுள் இல்லை, அவர் உண்மை உள்ளவர், அவர் நியாயாதிபதியாக இருக்கிறாரு, என்னை ஒரு நாள் நிற்க வச்சு விசாரிப்பார், நான் செஞ்ச அக்கிரமங்களுக்கு பதில் சொல்லணுன்றத ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவன் வித்தியாசமாக நான் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை அவன் நம்பலைன்னா, இவனுக்கு இஷ்டப்பட்ட விதத்தில் ஒரு கடவுளை இவனே உண்டாக்கி வச்சுக்கிட்டு இவன் பண்ணிகிட்டு இருந்தான்னா அவனுக்கு அதை பற்றி ஒரு பெரிய பயம் இருக்கவே இருக்காது. அப்போ ஊழல் அதிகமாக இருக்கும், திருட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். எல்லா ரீதியிலையும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஊழலும் கெட்ட காரியங்களும் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் வேதவாசனம் என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர்? ஜீவனுள்ள தேவன், அவர் விடுவிக்கிறவர், அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர், அவர் விசாரிக்கிறவர், 3-4 தலைமுறை வரைக்கும் அக்கிரமத்தை விசாரிக்கிறவர் அவர். இது மனசில் இருக்கும்போது அவன் கரெக்டாக இருப்பான். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு கலாச்சாரத்தை இன்கல்கேட் பண்ணுறார், உள்ளே வைக்கிறார். கர்த்தர் இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒழுங்காயிருன்னு. அதை வச்ச உடனே வேலை மாறுது, ஒழுக்கம் மாறுது, எல்லாம் மாறுது. அதன் மூலமாக எக்கானமியும் மாறுது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் பாருங்கள். இந்த சட்டத்திட்டங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் கற்பனைகள்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் பழைய ஏற்பாட்டில், அப்புறம் புதிய ஏற்பாடு, எல்லாமே அந்த கற்பனைகளினுடைய விரிவாக்கம் தான். பவுல் என்ன போதிக்கிறாரு? புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கற்பனைகள் எல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது தான் போதிக்கிறார். இப்போ பாருங்கள், அங்கே வாஸ்தவம் 1வது கற்பனையை, வேறு தேவர்களை சேவிக்க வேண்டாம்,
சொரூபங்களை உருவாக்க வேண்டாம், வணங்க வேண்டாம் அப்படிலாம் இருக்குது. இங்கே பாருங்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஏதேன் பட்டணத்தில் அவர் தத்துவ ஞானிகள் மத்தியில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ரொம்ப இவங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிங்க. அவங்க மத்தியில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. சொல்கிறாரு 29ஆம் வசனம், நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. இது என்னங்க இது என்னன்னா ஒன்றும் இல்லை, யாத்திராமம் 20 வாஸ்தமே அதே தான். அதான் நான் சொல்கிறேன், 10 கற்பனை அங்கேயோட முடிஞ்சு போல. புதிய ஏற்பாட்டெல்லாம் அதனுடைய விளக்கம் தான். இயேசுவே பாருங்கள், இப்போ சர்மன் ஆன் த மவுண்ட்டில் மலை பிரசங்கத்தில் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து தான் விளக்குறாரு. நீங்கள் புதிய ஏற்பாட்டெல்லாம் வாசித்து பாருங்கள், எல்லாமே அங்கேருந்து தான் வருது. அதனுடைய ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் தான் இது. அதை குறித்த இன்னும் அதிகமான விளக்குங்க. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு வந்துட்டார், மறிச்சிட்டாரு, உயிரோடு எழுந்துட்டாரு, போயிட்டார் பரலோகத்துக்கு. இப்போ சபை உருவாகிருக்குது. பவுல் என்ன போதிக்கிறாரு? அவர் சொல்கிறாரு, மனுஷன் உருவாக்கினதெல்லாம் தெய்வத்துக்கு ஒப்பாக இருக்கும் என்று நாம் நினைக்கல் ஆகாது. எங்கேருந்து வருது? அங்கே சொல்லியிருக்கார் இல்லையா, சொர்பத்தெல்லாம் உண்டாக்காத, வணங்காத, நமஸ்கரிக்காத. அதான் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். என்ன சொல்றாரு? தெய்வம் நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, நீ உண்டாக்க முடியாத தெய்வத்தை. எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்னால் அவர் இருந்தார். முதல்ல அறிந்து கொள். அறியாமையின் காலத்தை காணாத போர் இருந்தார் தேவன். இப்போ மனம் திரும்ப சொல்கிறார் எல்லாரையும். தேவன் தம்மை குறித்த வெளிப்பாட்டை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டார். இயேசு அனுப்பிச்சிட்டார். அவர் உலகத்தில் இருந்து மரித்து பாவங்களை போக்கும்படியாக சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்துட்டார். இப்போ எல்லாரையும் மனம் திரும்ப சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே இந்த மனுஷனாய் வந்த இந்த தேவனை கொண்டு அவர் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வருது அப்படிங்கிறார். இருக்கிறீங்களா? 1 பேதுரு 4 இது வருது. பேதுருவும் சொல்கிறார், 4:4 5 வரை உள்ள வசனங்கள். அங்கே சிலர்லாம் கிறிஸ்தவ மக்களை நிந்திக்கிறார்களாம், பரியாசம் பண்ணுகிறார்களாம், தூஷிக்கிறார்களாம். ஏன்னா இவரெல்லாம் அவருடைய அக்கிரமத்தோடு ஜாயின் பண்ணிக்கலன்னு, அவங்கள போல் வாழலை, வித்தியாசமாக வாழ்கிறாங்கன்னு அவர்களை தூஷிக்கிறார்களாம். அவர்களுக்கெல்லாம் நியாயம் தீர்ப்பு வருதுன்னு சொல்கிறார் பாருங்க. அதையும் வாசித்துற வேணாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு, உலகத்தார் என்னடா நம்ம இப்படி இருக்கிறோம், அவன் அப்படி இல்லையேன்னு பார்க்குறானா. அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு நீங்கள் விழாததை குறித்து ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். அவன மாதிரி இல்லைன்னா நம்மளை கிண்டல் பண்ணுறது. நீ நான் குடிக்க மாட்டியா, இந்த இதெல்லாம் அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ண மாட்டியா, நீ என்ன பெரிய யோக்கியமா, நீ என்ன பெரிய வானத்திலேருந்து குதிச்சிட்டியா, இல்லாததெல்லாம் சொல்லுவான். உங்கள் தாத்தா யார் தெரியுமா? எனக்கு தெரியும். நீ என்ன குடும்பத்திலேருந்து வந்து தெரியுமா? இப்படி ஆரம்பிப்பாங்க. தூஷிக்கிறார்களாம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். தெய்வ பயத்தை கொடுக்குறார். சொல்கிறாரு, இப்போ தூஷிக்கிட்டோம், ஒரு நாள் கை கட்டி நின்று இந்த தூஷித்ததுக்கு கணக்கு ஒப்புவிக்கணுன்றார். இப்போ பண்ணதுக்கு கணக்கு ஒப்புவிக்க. இப்போ கடவுளை பற்றி எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பாருங்கள். இந்த கிறிஸ்டியன் கல்ச்சர், இது கலாச்சாரம். கிறிஸ்தவ கலாச்சாரத்தின் அடிப்படை என்ன? கர்த்தர் இருக்கிறார், நான் வணங்குகிற தேவன் உயிருள்ள தேவன், நான் அவரை உண்டாக்கலை, அவர் என்ன உண்டாக்கி இருக்கிறார். நான் எனக்கு இஷ்டப்பட்ட விதத்தில் நான் அவரை பற்றி யோசிக்க முடியாது. அவர் இப்படி தான், அவர் உயிர் உள்ளவர், உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர், அவர் நியாயாதிபதி, என்ன ஒரு நாளில் நியாயம் தீர்ப்பார். நான் அவருக்கு முன்னால் நின்று கணக்கு கொடுக்கணுங்கிறதுனால இப்போ நான் ஒழுங்காக இருக்கணும். ஏன்னா அவருக்கு முன்னால் நான் நிற்பேன். நான் இஷ்டப்பட்ட விதத்தில் நடந்து கொள்ள முடியாது.
ஜனங்கள் அக்கிரமம் பண்ணும்போது அக்கிரமம் மிகுதியை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கோளாறு? கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை கிடையாது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்கிற ஒரு உண்மையான நம்பிக்கை கிடையாது. ஒரு சில நேரத்தில் இவங்களுக்கு கடவுளுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கலாம். இவங்களே எதையோ கடவுள்னு நம்பி இவங்க தொழுது கூட கொள்ளலாம். ஆனால் உண்மையாக இவர் ஜீவன் உள்ள தேவன், உயிர் உள்ள தேவன், நியாயந்தி இருக்கிற தேவன், எல்லாத்தையும் உண்டாக்குனவர், அப்படியெல்லாம் ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு கிடையாது. பாருங்கள், ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். இது இல்லைனா, உண்மையான தேவனை குறித்த அறிவு இல்லைன்னா எப்படி மனுஷன் இருப்பான்னு சொல்லியிருக்கிறது. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத ஒளி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதுக்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிற்பந்தும் அவள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். என்ன டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் உலகத்தை பற்றி. இப்படி தான் உலகம் இருக்கிறது. கடவுள் நம்பிக்கை, கடவுள் இருக்கிறார்ன்றதை உண்மையாக நம்பாத மனுஷன், இந்த மெய்யான ஜீவனுள்ள தேவனை அறியாத மனுஷன் இப்படி தான் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு கடவுளை பற்றி ஒரு பெரிய பயம் கிடையாது. கடவுளுக்கு முன்னால் ஒரு நாள் இருக்க போகிறோன்ற அந்த இதே கான்செப்டே கிடையாது. பாருங்கள், அடுத்த வசனம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. அவள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. தெய்வ பயமே சுத்தமாக கிடையாது. அப்போ பொல்லாப்பு ஒரு இடத்துல பெருகி இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? கடவுள் இருக்கிறாருன்ற அந்த பேசிக் நம்பிக்கையே கிடையாது. அதனால தான் கர்த்தர் முதலாவது கற்பனை, ரெண்டாவது கற்பனை அப்படி சொல்கிறார், அந்த மாதிரி கொடுத்துருக்கிறார். வேறே தேவர்கள் வேண்டாம், சொரூபத்தையோ உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவோ வணங்கவோ வேண்டாம். ஏன்னா நான் ஜீவனுள்ள மெய்யான தேவன், நான் உன்னை உண்டாக்கினேன், நீ என்ன உண்டாக்காத. நான் உன்னை என்னுடைய சாயலின்படி உண்டாக்கினேன், நீ உன்னுடைய சாயலின்படி இப்போ கடவுளை உண்டாக்கிட்டு இருக்கிற. கூடாதுன்றார். தலைகீழ பண்ணாதப்பான்றார். தலைகீழ பண்ணினா வாழ்க்கையே தலைகீழ ஆகிடும். நான் உன்னை என்னுடைய சாயலின்படி உண்டாக்கினேன். அப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, உன்னையே நீ தெரிஞ்சுக்கணும்னா என்ன தெரிஞ்சுக்கோ முதல்ல. நான் யாருன்னு தெரிஞ்சால் தான் உனக்கு நீ யாருன்னு வழங்கும். ஏன்னா உன்னை எப்படி உண்டாக்கியிருக்கிறேன், என்ன மாதிரி நான் உன்னை உண்டாக்கியிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் முதல் குறிக்கோள் என்னவா இருக்க வேணும்? என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன், பொருளாதாரத்தில் நல்ல செழிப்படையணும், நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதனுடைய ஆரம்பமே எங்கே வருகிறது? கடவுள் யார் என்பதை விளங்கி கொள்ளணும். அதனால தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம்லாம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் யார், மனுஷனை எப்படி உண்டாக்கியிருக்கிறாரு, அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் விளங்கி இது நம்முடைய கல்ச்சுரல் வேல்யூவில் வந்தால் தான், இது நம்முடைய கலாச்சாரத்தோடு கலந்து நம்முடைய ரத்தத்தோடு கலக்க வேண்டும். இது என்னுடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் நான் ஒரு சொரூபத்திலேயோ உருவத்திலேயோ உண்டாக்கிட முடியாது. நான் அவர் அதுக்கெல்லாம் மேலானவர். அவர் என்ன உண்டாக்குனவர், எல்லாத்தையும் உண்டாக்குனவர். அவர் பெரியவர், நல்லவர், ஜீவன் உள்ளவர். எல்லாத்தையும் உண்டாக்குனதுனால கணக்கு கேட்பார் அவர். ஒருத்தர் 10 லட்சம் உங்கள்கிட்ட கொடுத்தா கணக்கு கேட்கக்கூடாதா? கொடுத்த போ வேலையை பாருன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. 10 லட்சம் கொடுத்தாலே கேட்பாங்க. கர்த்தர் உங்களுக்கு நாசியில் சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, வரங்களை கொடுத்துருக்கிறாரு, ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு, அறிவை கொடுத்துருக்கிறாரு, உயிரை கொடுத்துருக்கிறாரு, வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, இந்த உலகத்தில் பிறக்க வச்சு இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. கணக்கு கேட்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? எல்லா வரங்களை, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஈவுகள் வரங்களை காட்டிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உயிர், இந்த வாழ்க்கை, இந்த நாட்கள், இந்த நேரம், உங்களுடைய தாளந்துகள், உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஆற்றல்கள், அது எங்கேயுமே விலை கொடுத்து வாங்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைஸ் டேக் போடலாம், இதுக்கு ப்ரைஸ் டேக்கே போட முடியாது. விலை மதிப்பற்ற ஒரு ப்ராடக்ட் நீங்கள் உங்களை அப்படி உண்டாக்கியிருக்காரு. விலை மதிப்பே கிடையாது. இந்த உலகத்தில் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம், ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ மனுஷன் உலகத்தில் இருக்கிற அத்தனை வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டால் கூட ஒரு மனுஷனுக்கு மீட்பை உண்டாக்க முடியாது. அவ்வளவு விலையேற பெற்றவனாக இருக்கிறான். ஆகவே தான் அந்த உலகத்தில் எதை வச்சும்
அவனுடைய பாவத்துக்கான கிரயத்தை செலுத்த முடியவில்லை. தேவகுமாரனே இறங்கி வந்து மனுஷனாக வந்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி பாவமாகி சாபமாகி மீட்பை உண்டு பண்ண வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டியதாகிவிட்டது. அதுதான் பிரைஸ். விலை மதிப்பற்றவர்கள் நீங்கள். உங்களுடைய வாழ்க்கை விலை மதிப்பற்றது. உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வரங்கள், கிருபைகள், ஆற்றல்லாம் விலை மதிப்பற்றது. இதையெல்லாம் போட்டு டேக் போட்ட முடியாது. 1200 இது என்ன ஷர்ட்டாக பேண்ட்டா? இது கிடையாது. ஆகவே தான் இதை எப்படி வேணால் வாழலான்னு வாழ முடியாது. கடவுள் கொடுத்தது. கடவுள் விலை மதிப்பற்ற ஒன்றை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அவர் வந்து கணக்கு கேட்க போகிறார் ஒரு நாள். இந்த உணர்வு இங்கே தான் ஆரம்பிக்குது பாருங்கள். இதுதான் கல்ச்சரல் அண்டர் பின்னிங்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கலாச்சாரத்தின் அடிப்படை. கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். தேவன் ஒருவர் உண்டு, ஜீவனுள்ள தேவன். அவர் எனக்கு உயிரை கொடுத்தார், வாழ்க்கையை கொடுத்தார், இந்த உலகத்தை என் கையில் கொடுத்துருக்கிறார், ஆண்டுகளில் கொடுத்தாரு. என்ன ஒரு நாள் வந்து கணக்கு கேட்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அது நம்முடைய பொருளாதார வாழ்க்கையின் அஸ்திபாரம் அதுதான். சரி, ரெண்டாவது காரியம் இந்த கடவுளை குறித்த நம்பிக்கையில். முதல் காரியம் என்ன? கடவுளை இருக்கார், அவர் நியாயம் தீர்ப்பார்ன்றது. ரெண்டாவது காரியம், கடவுள் வேலையை மேன்மையாய் கருதுகிறார். வேலையை அவர் லேசாக நினைக்கிறது இல்லை பாருங்க. வேலையை சிலர் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு உட்கார்ந்து சாப்பிட்ணுயா, அதுதான் நோக்கம். தப்பான நோக்கம். உட்கார்ந்து சாப்பிட்ணுன்னா கடவுள் அப்படி உண்டாக்கி இருப்பார். ஏதேன் தோட்டத்தில் நல்ல ஈஸ்ட் சேர் ஒன்று போட்டு இங்கேயே உட்காந்து கடை, ஒரு டைனிங் டேபிள், ஈஸ்ட் சேரு, படுத்த படுக்க, வேறு ஒன்றும் இருக்காது. அவன் அங்கே வச்ச உடனே சொல்கிறாரு, மனைவியை கொடுக்கறதுக்கு முன்னால் சொல்கிறாரு வேலையை கொடுத்து. மனைவியை கூட முதல்ல கொடுக்கல. சிலர் வேலை வர்றதுக்கு முன்னாலேயே மனைவி தேடிட்டு இருக்கிறாங்க. அவர் மனைவியை கூட முதல்ல கொடுக்கல. என்னத்தை கொடுத்தாரு? வேலையை கொடுத்தாரு. தோட்டத்தை கொடுத்து பண்படுத்தி காத்துக்கொள், இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோ, நல்லா வச்சுக்கோ, இதுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு, பண்படுத்து, கல்டிவேட் பண்ணுன்னு அர்த்தம். கல்டிவேட் பண்ணுன்னு அர்த்தம் இப்போ கொடுத்ததை இதை விட பிரமாதமாக்கி காமி, இன்னும் வளர்த்து காமி. இந்த ஏதேன் தோட்டம் மாதிரி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போ. முழு உலகத்தையும் அப்படி ஆக்கி, இது ஒரு தோட்டம், இந்த தோட்டம் மாதிரி பக்கத்துலேயே இன்னொரு தோட்டம் போடு, பக்கத்தில் இருக்கிற நிலத்தையும் அப்படியே ஆக்கி பெருகிட்டே போ, பல்லுகு பெருகு நிரப்பு எல்லாத்தையும் அப்படின்றாரு. வேலையை கொடுத்தாருங்க. வேலை சாபம் இல்லை. சாபம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வேலையை கொடுத்துட்டாரு. அப்போ வேலை நல்லது. இந்த நல்லதுன்னு வர்றதில்ல, அது ஒரு நல்லது. அப்போ வேலை இருக்குதா, ரொம்ப நல்லது. இந்த பாழா போன வேலைக்கு திங்கக்கிழமை காலையானா அழுதுகிட்டே போக வேண்டியதாக இருக்குது, தப்பு. வேலை நல்லது. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு வேலை இருக்குது, எனக்கு ஒரு சபை இருக்குது, இங்கே நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இதை கேட்குறதுக்கு இவ்வளோ பேர் மக்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறேன் டெய்லி. ஏன்னா இந்த வேலை இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்? கர்த்தர் வேலையை என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது பாருங்க. உட்கார்ந்து சாப்பிடணுன்றது வந்து கர்த்தருடைய சித்தம் இல்லை. வேலையை ஒன்று வச்சிருக்கிறார் கர்த்தர். அப்போ வேலையை குறித்து கர்த்தர் சில காரியங்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். வேலையில் சில குணாதிசயங்கள் நமக்கு அவசியம். வேலையை பிரயோஜனமுள்ள விதத்தில் செய்வதில் சில குணாதிசயங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. இதில் தான் பாருங்கள், ஒரு கலாச்சாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர வேணும். வேலையை குறித்து நம்ம என்ன என்றோன்றது ரொம்ப முக்கியம். சபையில் வந்தோடனே வெறும் பரலோகத்தை பற்றி பேசிட்டா பத்தாது. நம்ம இன்னும் பரலோகத்தில் இல்லை, இப்போது இங்கே தான் இருக்கிறோம். அதனால் இங்கே குறித்து கொஞ்சம் பேசுவோம். பரலோகம் போன பிறகு அங்கே பிரசங்கம் பண்ணுறேன் நான். பரலோகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஏன் இப்போ அவசரமாக போகிறீங்களா? இங்கே தானே இருக்க போகிறீங்க. இங்கே குறித்து கொஞ்சம் பேசுகிறேன் பாருங்கள். வேலையை பற்றி வேதம் சொல்லுகிறது நமக்கு. இதில் எப்போ நல்ல மாற்றங்கள் உண்டாச்சு? வேலையை பற்றி வேதம் சொல்கிறது அரவணைத்தால் தான் வேதம் சொல்கிற செழிப்பும் நமக்கு வர முடியும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, செழிப்பை பற்றி போத வச்சோன்னா சரி அவர் சபைக்கு போகலாம், முடிஞ்சோன்னா அவர் நம்ம தலையில் கே வச்சு ஒரு ஆட்டி ஒரு ஜெபம் பண்ணாருன்னா நாம் நல்லா செழிப்பாயிடுவோம். இப்படி ஆட்டி தான் இருக்கிற முடியும் கொட்டி போச்சு நிறைய பேருக்கு. நான் அந்த மாதிரி செழிப்பை போதிக்கல. நான்
நான் எதை சொல்கிறேன் வந்து வசனத்தை கேளுங்க. வேலையை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து அதை உங்களுடைய அடிப்படை கலாச்சாரமாக்கி கொண்டு அது உங்கள் ரத்தத்தோடு கலந்து உங்களுடைய வாழ்க்கையோடு உங்களுடைய எண்ணத்தோடு கலந்து நீங்கள் அப்படிப்பட்ட விதத்தில் வாழும்போது தான் நல்லா வாழ முடியும் ஒழிய இல்லைனா நல்லா வாழ்கிறது ரொம்ப எத்தனை பேர்கிட்ட போய் எத்தனை தலையை உழுக்குனாலும் எத்தனை லைனில் நின்று எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணாலும் மனுஷன் நினைவுகள் எப்படியோ அப்படியே தான் அவன் இருக்கிறான். நினைவுகளை மாற்றாத வரைக்கும் எதையை மாற்றவே முடியாது. இன்னும் உங்கள் தாத்தா காலத்தில் உங்கள் கலாச்சாரத்தின்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. செழிப்புக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. தேவன் விரும்புகிற அந்த வாழ்க்கைக்கேற்ற அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை வேதவசனம் போதிக்கிறது. சில வேண்டாத கலாச்சாரத்தெல்லாம் அரவணைச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்மளை சீரழிச்சிருச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு கலாச்சாரம் இருக்குது. என்னென்னா செழிப்பு ஆபத்து, தரித்திரம் பரிசுத்தத்தை தரும். அதனால தான் அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். சில சபைகளில் பஸ் ஃபேர் கூட பாஸ்டர் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஆகும். ஏன்னா முடியாது. அப்புறம் வந்துட்டா அப்புறம் மத்தியானம் சாப்பாடு போட்டால் தான் முடியும். ஹலோ, அது அப்படியே தான். இன்னும் 50 வருஷம் அந்த சபை ஓடினாலும் அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. ஏன்னா கலாச்சாரம் மாறலையே, இதெல்லாம் ஒன்றும் போதிக்கலையே, எதையுமே சொல்லலையே, அப்புறம் எப்படி மாறும்? அது அப்படியே தான் இருக்கும். அது நில பொருளாதார நிலை மாறவே மாறாது. செத்தா மோட்சம் போவாங்களா? மோட்சம் போவாங்க. ஆமாம், இருந்தால் அவங்களுக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கஷ்டம். அந்த மாதிரி இதுதான் பிரச்சனை பாருங்கள். இதை கொஞ்சம் நல்லா கவனிக்க வேணும் பாருங்கள். மேக்ஸ் வெப்பர்ன்ற ஒரு பெரிய சோசியாலஜிஸ்ட் இருந்தார் பாருங்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதிட்டார். அவர் என்ன ஒரு காரியத்தை சுட்டி காமிச்சார் பாருங்கள். அன்றைக்கு அது ரொம்ப நிறைய பேருக்கு புதுசாக இருந்தது. இன்றைக்கு இன்னும் நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது என்னென்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார், புராட்டஸ்டன்ட் மார்க்கமும் அதன் போதனைகளும் வந்த பிறகு அந்த போதனைகள் மூலமாக சில சுவாபங்கள், தன்மைகள், கேரக்டர் ட்ரெய்ட்ஸ், சில பழக்க வழக்கங்கள், தன்மைகள், இவைகளெல்லாம் அந்த போதனைகள் மக்களுக்குள்ளே உண்டாக்கினது. அது சில மாற்றங்களை ஜனங்களுடைய பழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. அதன் மூலமாக தான் உலகத்திலே பெரிய பொருளாதார டெவலப்மெண்ட் உண்டானது என்று சொல்லுகிறார். டெவலப்மெண்ட் எங்கே ஆரம்பிச்சதுன்றாரு. யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு ஒன்று டெவலப்மெண்ட் கொண்டு வரலையா. என்ன சொல்கிறாரு? புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தின் போதனைகள். என்ன போதனைகள்? உலகத்தை கடவுள் உண்டாக்கினார், மனுஷனுக்காக அதை உண்டாக்கினார், அதில் உண்டாக்கப்பட்டவைகளெல்லாம் மிகவும் நல்லது என்று கண்டார். மனுஷனை அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கினார். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக, அனுபவிக்கும்படியாய், எல்லாத்தையும் வச்சு பிரயோஜனமான விதத்தில் வாழும்படியாக அவனை உண்டாக்கினார். இந்த புராட்டஸ்டன்ட் போதனைகள், நம்பிக்கைகள் கலாச்சாரமாக மாறிவிட்டது. ஜனங்களுடைய ரத்தத்தோடு கலந்துருச்சு, சமுதாயத்தில் நுழைஞ்சிருச்சு. அது அவர்களுடைய நம்பிக்கைகள் அதன் அடிப்படையில் இருக்கிறதுன்றாரு. புதுவிதமான ஒரு சந்ததியை உண்டாக்கி விட்டது அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, the heart of the matter, அதாவது பொருளாதார டெவலப்மெண்ட், the heart of the matter lay in making of a new kind of man, rational, ordered, diligent and productive. These values are not new, but Protestantism spread it effectively among its adherents. என்ன சொல்றாரு? விஷயம் என்னென்ன, பொருளாதார மேம்பாட்டில் என்ன விஷயம்னா, ஒரு புது விதமான மனுஷன் முதல்ல உருவாக வேணும். புது உள்ளம், புது மனம், புது எண்ணம் அப்படி உண்டாகணும். அப்போ தான் பொருளாதார டெவலப்மெண்ட்டு உண்டாகும். சிந்திக்கக்கூடியவனாக, ஒழுங்கும் கிரமமாய் சிந்திக்கக்கூடியவனாக, பிரயோஜன விதத்தில் வாழும்படியான சில கருத்துக்களை அவன் அரவணைக்க வேண்டும். அந்த கருத்துக்கள் தான் இது. தேவன் மனுஷனுக்கு, உலகத்தை மனுஷனுக்காக உண்டாக்கினார், அதை மிகவும் நல்லது என்று கண்டார். மனுஷனை தம்முடைய சாயலின்படி உண்டாக்கினார். எல்லாத்துக்கு மேலே இவனை எஜமானா வைத்தார். ஆண்டு கொள்ள கூட சொல்லி, அனுபவிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு, கல்டிவேட் பண்ண சொல்லி, டெவலப் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அடிப்படை போதனைகள். இவைகளை வைத்து ஒரு புதுவிதமான எண்ணம் கொண்ட மனுஷன் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உருவானால் அதிலிருந்து தான் பொருளாதார செழிப்பு பிறக்கிறதுங்கிறாரு. இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாதுன்றாரு.
இதெல்லாம் வந்து பழசு தான். இருந்தாலும் ப்ராட்டஸ்டன்ட் உபதேசம் வந்து இதை ஒரு சமுதாயமே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆக்கிடுச்சு. இந்த போதனைகளை சபைகளை போதிச்சு இதை தங்களுடைய தியாலஜி ஆக்கிக்கிட்டு இதை பரப்புனதுனால சமுதாயமே இந்த போதனைகள் அடிப்படையில் சிந்திக்க ஆரம்பித்து விட்டது. அந்த சமுதாயங்களில் பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துகின்றார். அதுக்கு முன்னால் ஒரு சிலர் அங்கங்கே அப்படின்னு நினச்சாங்க, அவங்க மட்டும் நல்லா இருந்துட்டு போனாங்க, அவ்வளோதான். ஒரு சமுதாய மறுமலர்ச்சி எப்போ உண்டாச்சு? இந்த ப்ராட்டஸ்டன்ட் போதனைகள் வந்த பிறகு உண்டாச்சுன்றார். அதில் ரெண்டு காரியங்களை குறிப்பிடுகிறார்கள் சிலர்லாம். ப்ராட்டஸ்டன்ட் இது வந்த பிறகு டீச்சிங் வந்த இந்த மாதிரி டீச்சிங் உருவான ஒன்று, அதாவது சிருஷ்டிப்பு மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனுஷனுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும்னு, மனுஷன் அதுக்கு தேவன் ஆண்டு கொள்ளும்படி வச்சார், அவனை தம்முடைய சாயல்படி சிருஷ்டித்திருக்கிறாரு. இதெல்லாம் இந்த போதனைகள்லாம் வந்துச்சு இல்லையா? இதில் இது ஏற்படுத்தின 2 மாற்றங்கள். ஒன்று வந்து லிட்ரஸி, படிப்பறிவு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் படிப்பறிவு கிடைக்க ஆரம்பித்தது. எதனால் கிடைக்க ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் என்னென்னா, அதுக்கு முன்னால் வேதத்தை எல்லோரும் வாசித்துறாதீங்க, தப்பு பண்ணிவிடுவீங்க, அதனால் நீங்கள் வாங்க நாங்கள் வாசித்து உங்களுக்கு சொல்கிறோன்ற நிலைமை இருந்தது. அது மாதிரி ப்ராட்டஸ்டன்ட் இது டீச்சிங் வந்தோடனே என்ன ஆச்சு? வேதத்தை ஒவ்வொரு மனுஷனும் வாசிக்கலாம், வாசித்து அதிலிருந்து காரியங்களை அறிந்து கொள்ளலாம்ங்கிறது வந்தது. வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை அவங்க போதிச்சாங்க. அதை வாசிக்கிறதுக்குனே படிப்பை கற்றுக் கொடுத்தார்கள். பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் எல்லாம் ஆரம்பித்தார்கள். படிப்பு கல்வி அறிவை உண்டாக்குறாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக அதை உண்டாக்கி தந்தாங்க. சமுதாயங்களில் அந்த காலத்துலேருந்தே ஏற்றத்தாழ்வுகள் ஆண்கள் பெண்கள் மத்தியிலேயே வித்தியாசங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சிலதெல்லாம் பெண்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி இருந்தது. இதெல்லாம் போக்கி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் படிப்பறிவு எழுத்தறிவெல்லாம் உண்டாக்கி கொண்டாந்தாங்க பாருங்கள். அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டானு. எல்லாம் அவங்கவுங்க வாசித்துக்கலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். நல்லா யோசித்து பாருங்கள். வாசிக்க முடியலன்னா என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அது. ஒரு காரியத்தை வாசிக்க முடியலன்னா கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு போகிறத விட ரொம்ப பெரிய தீமை அது. உன்னை வாசித்து நான் தெரிஞ்சு கொள்ள முடியலன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கையில்னா கால் இல்லைன்னா கூட சமாளிச்சிடலாம். அறிவு இல்லாமல் எப்படி சமாளிக்கிறது? எவ்வளோ பெரிய ஒரு தீமை பாருங்கள். அதை ஓவர் நைட்டு செட்டில் பண்ணாங்க. அறிவை கொண்டாந்தாங்க. படிக்கக்கூடிய அறிவு, எழுதக்கூடிய அறிவு, படித்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு, டாகார்னு ஒரு பெரிய மாற்றம். படிப்பறிவு உண்டான உடனே ஒரு பெரிய மாற்றம். 2வது நேரம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம், நேரத்தினுடைய மேன்மையை குறித்த ஒரு பெரிய உணர்வை கொண்டு வந்தார்கள். நேரம், அதுக்கு முன்னால் நேரம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் போதனைகள் வந்த பிறகு இந்த நேரத்தை பற்றி ஒரு பெரிய உணர்வு. அதுக்கு முன்னால் வந்து ஒரு சிலர் அபூர்வமாக அங்குங்கும் இங்குமாக பை சான்ஸோ அல்லது எப்படியோ அவங்க மட்டும் அந்த நேரத்தை பெருசாக நினச்சி கரெக்டாக காரியங்களை பண்ணாங்க. அப்படி ஒரு சிலர் தான் அபூர்வமாக இருந்தார்கள். ஒரு சமுதாயமே நேரத்தை பெருசாக நினைக்கிற ஒரு காலம் வந்து இந்த ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங் மூலமாக வந்ததுன்றார். 16லேருந்து 18வது நூற்றாண்டு வரைக்கும் அப்படி வந்ததுன்றார். கிளாக்கை உண்டாக்குனாங்க பாருங்கள். கிளாக், இந்த கடிகாரம் வந்தப்போ நார்தன் யூரோப்பில் உள்ள வட தேசங்களில், அங்கே தான் இந்த ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை அரவணைச்ச தேசங்கள், ஓஹோன்னு விற்று தான் கிளாக்கு, கடிகாரம் புதுசப்போ. டைமை கரெக்டாக பார்க்கலாம், டக்குன்னு ஒரு நிமிஷம் வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்த உடனே டிமாண்டு வந்து அவ்வளோ பெருசாக இருந்து தான் விற்கவே ப்ரொடியூஸ் பண்ணவே முடியலையா, அந்த அளவுக்கு விற்பனை அதிகமாக இருக்குது. எல்லோரும் கேட்குறாங்க. எங்கேருந்து கேட்குறாங்கன்னா இந்த நார்தன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து. சதர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை அரவணைக்கல, அங்கேருந்து டிமாண்ட் அவ்வளோ கிடையாது, ரொம்ப மினிமம் தான் டிமாண்ட். நார்தன் கண்ட்ரீஸ்லேருந்து பயங்கர டிமாண்ட். சைனாலேருந்து அந்த காலத்தில் ஒரு ஆள் ஐரோப்பாலெலாம் பிரயாணம் பண்ணி ஒரு வியாபாரி இந்த கிளாக்கை விற்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிப்போ அவங்க ராஜா கிட்ட கொடுத்தாராம். பாருங்க புதுசாக வந்துருக்குது கிளாக்குன்னு. அவர் அதை வாங்கி பார்த்துட்டு, இது நம்ம என்ன பண்ணுறது, இதை வச்சு நமக்கு இது எந்த விதத்தில் பிரயோஜனம் சொல்லுங்கள். அவருக்கு அது பிரயோஜனத்தையே பார்க்க முடியலையாம் பாருங்கள். கற்பனை கூட பண்ணிப்பாங்க, இது எந்த விதத்தில் நமக்கு பிரயோஜனப்படும், இதனால் எந்த பயனும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ராஜா வந்து சர்வ ஞானி, அவருக்கெல்லாம் தெரியும்.
அவர் நினச்ச நேரத்தில் என்னத்தையா செய்வார், அவர் சொல்கிறது நீ செஞ்சுட்டு போ, அவ்வளோதான். எதுக்கு கடிகாரம்? கடிகாரத்துக்கு அர்த்தமே கிடையாதுங்கிற ஒரு மனப்பான்மை, கல்ச்சர். அப்படி இவங்க கல்ச்சரையே மாற்றிட்டாங்க. அந்த கடிகாரம் வந்தது. கடிகாரம் வந்தவுடனே வேலை செய்கிற வர்ற ஆளுகளெல்லாம் கிளாக் பண்ண ஆரம்பித்தாங்க. நேரம் கர்த்தர் கொடுத்த பொன்னான நேரம்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. நேரத்தை வீணாக்கக்கூடாது, ஏன்னா எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த நாளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இந்த வருஷத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, பிரயோஜனமான விதத்தில் செலவிட சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நாம் பண்படுத்த வேணும், எல்லாத்தையும் காக்க வேண்டும், எல்லாத்தையும் டெவலப் பண்ண வேணும், கல்டிவேட் பண்ணணும். அதுக்காக எனக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறாருன்ற ஒரு உணர்வு வந்துருச்சு பாருங்கள். அதை உண்டாக்கிட்டு அதன் மூலமாக தான் பெரிய ஒரு ரெவல்யூஷனே வந்தது. இண்டஸ்ட்ரியல் ரீதியில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் எல்லாம் பயங்கரமாக வளர்ந்ததுன்றாங்க. ஏன்னா அந்த நேரம் பொன்னானது, அது புனிதமானது. ஹலோ, ஏன் அது புனிதமானது, ஏன் பொன்னானது? ஏன்னா அது கடவுள் கொடுத்துருக்கிறார் எனக்கு. டிக் 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 டிக்னு அடிக்குது. ஒரு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வீணாக்க முடியாது. கடவுள்கிட்ட நான் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேணும். என்ற நேரத்தை நான் எப்படி கழித்தேன்? வீணாக கழிச்சேனா? அதை ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு அது கழிச்சேனா? ப்ரொடக்டிவாக இல்லாமல் நான் இருந்தேனா, அல்லது ப்ரொடக்டிவாக நான் வாழ்ந்தேனான்றதை கணக்கு கொடுத்தாக வேண்டும். ஒரு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு கர்த்தர் எனக்கு உயிரை கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுத்துருக்கிறார், கை காலை கொடுத்துருக்கிறாரு, ஒரு உலகத்தை கொடுத்துருக்கிறாரு, எல்லா நல்ல ஈவுகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, ஒரு நோக்கத்துக்காக என்னை வச்சிருக்கிறாரு. அப்போ இதை நான் மதிக்க வேணுங்கிற எண்ணம் அந்த உலகத்தில் ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங் மூலமாக உண்டானுச்சு பாருங்கள். அப்போ வேறு விதத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. நேரம்ன்ற கான்செப்டே ரொம்ப இல்லாமல் இருந்து தான். வாங்கன்னா இதோ வரேன்ட்டு 2 மணி நேரம் பொறுத்து தான் வருவாங்க. இதோ வந்துட்டேன். இப்போ கரெக்டாக சொல்லலாம், 10 நிமிஷத்தில் இருப்பேன்னா 10 நிமிஷத்தில் டானே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது வந்துடுச்சு. அப்போ நிறைய காரியங்கள் இது மாற்றிடுச்சு. நேரம்ன்ற அந்த கான்செப்ட் வந்தோடனே வேலையை பற்றிய ஒரு அப்ரோச்சே மாறிடுச்சு. அப்போ வேலையை செம்மையாக செய்யணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு கடமையாக நினச்சி அந்த வேலையை நான் செய்ய வேண்டும். இந்த கான்செப்ட்லாம் அங்கே அப்போ தான் வந்தது பாருங்கள். கொலோசியருக்கு திருப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம். இந்த வேலையை பற்றி ஒரு ஹெல்த்தி கான்செப்டே இந்த ப்ராட்டஸ்டன்ட் போதனைகள் மூலமாக தான் உருவாச்சு. சிருஷ்டிப்புனா என்ன, மனுஷன்னா என்ன, மனுஷன் ஆண்டு கொள்றதுனா என்ன, பலுகி பெருகிறது, நிரப்புறது, ஆண்டு கொள்றதுனா என்ன, பண்படுத்தி காத்துக்கொள்னு கொடுத்தாரு கர்த்தர் என்ன. அந்த முதல் 2 அதிகாரத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் எல்லாம் வருது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், 3:23 22. வேலைக்காரரேன்னா வெறும் வீட்டு வேலைக்காரர் இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு வேலை செய்கிறோம். நான் ஒரு வேலையில் இருக்கேன், நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த மாதிரி வேலையை சொல்லுது. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமானலாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. என்ன சொல்ல வர்றாரு? ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது, ஒர்க்கிங் ஆஸ் அன்டு த லார்ட் அண்ட் நாட் ஃபார் மென். மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமற்ற இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். வேலையை பற்றி ஒரு ஆட்டிடியூட் பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். வேலைக்காரருக்கு சொல்கிறார், கண் துடைப்பு வேலை செய்யாதேன்றார். சிம்பிள் தமிழில் சொன்னான். வேலையில் இன்றைக்கி என்ன பிரச்சனை? கண் துடைப்பு வேலை தான் பிரச்சனை. அது ஒரு கலாச்சாரத்தில் கலந்துருச்சு பாருங்க.
கலாச்சாரத்தில் எப்படி வந்துருச்சுன்னா இது ஒன்றும் இல்லைப்பா, வேலைக்கு வந்துட்டு தலையை காட்டிட்டு முதலாளிக்கிட்ட அங்கே இருக்கிறன்னு தெரியட்டும். அவர் 11 மணி கரெக்டாக வருவார், அப்போது கொஞ்சம் தலையை காட்டு. அவர் வரும்போது கரெக்டாக வேலை செய்கிற மாதிரி பண்ணு. ஏதாவது சும்மா நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்படி இதை தப்புன்னு யாரும் நினைக்கிறதே கிடையாது. தப்புன்னு யாரும் நினைக்கிறதே கிடையாது. சில கலாச்சாரங்களில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வேலைன்னா அவன் 9 மணிக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடியே கிளாக்கில் கை வச்சுட்டு அதான் அட்டண்டன்ஸ் எடுத்துரும். அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பித்தான்னா அவன் லஞ்ச் டைம் வரைக்கும் அப்படி இப்படி அசைக்க முடியாது, செஞ்சிட்டே தான் இருக்கணும். ஏன்னா கண் தொடப்புக்கு வேலை செய்ய முடியாதபடி ஆக்கிட்டாங்க. அங்கே இந்தந்த வேலையை செய்யணும் அப்படின்னா ஒரு வேலைக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னு கம்ப்யூட்டர் கணக்கு போட்டு அவங்களுக்கு சொல்லிடுது. இத்தனை வேலையை முடிக்கணும், நீ 10 வேலை, இந்த 10 வேலைக்கு இத்தனை மணி நேரம் ஆகும், முடிச்சுட்டு சொல்லணும். அத்தனை மணி நேரத்தில் முடிக்கலைன்னா வேலை முடியலன்னு அர்த்தம், உங்களால் செய்ய முடியலன்னு. அவ்வளோ கரெக்டாக வேலை வாங்குறாங்க. ஏன்னா டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கரெக்டாக வேலை பிரயோஜனமான விதத்தில் வேலை செய்யணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா கண் துடைப்பு வேலை நிறையா இருக்குது. இந்த கண் துடைப்பு வேலைனால தான் செழிப்பு வர்றதே கிடையாது. மனுஷர் பார்க்குறதுக்கு, மனுஷருக்கு பிரியப்படுத்துறதுக்கு, மனுஷர் பார்வைக்காக வேலை செய்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இவர் கொடுக்குற சம்பளத்துக்கு நான் செய்கிற வேலை போதாதா, நியாயப்படுத்துகிறாங்க. அதை பெரிய சம்பளம் கொடுத்துட்றாரு, இதுக்கு என்ன பெரிய வேலை, கொடுத்ததுக்கு நான் செஞ்சிட்டேனாக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க, நான் ஏன் நிறைய செய்யலைன்னா அவர் அவ்வளோதான் கொடுக்குறாருப்பா, அதை கொடுத்ததுக்கு ஏற்ற வேலையை நான் ரொம்ப அறிவாளிகள் மாதிரி பேசுகிறாங்க, ரொம்ப சாமர்த்தியம் இவங்களுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. அவர் எவ்வளோ கொடுக்குறாருன்றதை கேர் பண்ணாதேன்றது தான் இதனுடைய அர்த்தம். ஏன், கர்த்தர் தான் பலன் அளிக்கிறவர். அவன் சம்பளம் ஒரு வேளை இன்றைக்கி உனக்கு கொடுத்துட்ருக்கலாம், ஆனால் உண்மையாக உன்னுடைய வேலைக்கு பலன் எங்கேருந்து வரும், கர்த்தரிடத்துலேருந்து வரும். அப்படின்னா எனக்கு அது என்ன அர்த்தமாகிறது, ஒருவேளை நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யலாம், அந்த ஆள் நீங்கள் என்ன தான் உழைச்சாலும், என்ன தான் உண்மையாக இருந்தாலும், கரெக்டாக செஞ்சாலும், அந்த ஆள் உங்களுக்கு ஒரு சல்லி காசு கூட அதிகம் கொடுக்க போகிறதில்ல, அதை பாராட்ட கூட போகிறதில்ல. அப்படிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் நியாயாதிபதி, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இடத்துல நான் வேலை செஞ்சேன்னா, நான் கரெக்டாக செஞ்சேன்னா, கர்த்தருடைய பார்வையில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செஞ்சேன்னா போதும். ஏன்னா கர்த்தர் அந்த இடத்துலேருந்து என்னை தூக்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சு இதை விட அற்புதமான சம்பளத்துக்கும் நல்ல உயர்வான பதவிக்கும் கர்த்தர் என்ன கொண்டு போவார். இதைத்தான் இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். மனுஷருடைய பார்வைக்கு வேலை செய்யாத, பலன் கர்த்தரிடத்துலேருந்து வருது, ரிவார்டு அங்கேருந்து வருது. இவன் என்னுடைய தேவையை சந்திக்க முடியாது. நான் கர்த்தருக்காக வாழுகிறேன், வேலை செய்யும்போது கூட நான் கர்த்தருக்காக வாழுகிறேன். அப்போ அதை நான் உண்மையாக செய்ய போகிறேன், அதை செம்மையாக செய்ய போகிறேன், என்னுடைய முழு மனதோடு செய்ய போகிறேன். கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யணும், எப்படி செய்வேன், அது மாதிரி நான் செய்ய போகிறேன். அப்படி நினைக்கிற ஆளுக்கு சூப்பர்விஷனே தேவையில்லை. இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, ஒரு ஆளை ஒரு வேலை செய்ய சொல்கிறோம், அந்த ஆள் செய்கிறானான்னு பார்க்கறதுக்கு இன்னொரு ஆளை கூடயே நிற்க வைக்கணும், அவர் இப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நிறைய இடத்துல பாருங்கள், சில ஆளுங்க அப்படி இப்படி நின்று இருப்பாங்க, அதுதான் அவங்க வேலை. இவன் செய்கிறானு பார்த்து இவனை பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் நின்றுருப்பாங்க. இப்படியே காசும் வேஸ்ட்டு, நேரமும் வேஸ்ட்டு, எல்லாம் முயற்சியும் வேஸ்ட்டு. அப்புறம் ஒரே கம்ப்ளைண்ட்டு, என்ன தான் வேலை செஞ்சு என்ன பிரயோஜனங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, செழிப்பு கிழிப்புன்றீங்க, என்னத்தை செழிப்பு, நானும் 50 வருஷமாக வேலை செய்கிறேன், ஒன்றும் கிடையாது, சம்பளம் ஏறவே இல்லை. நமக்கு தலையில் இதெல்லாம் ஏறினா தானே சம்பளம் ஏறுறது. சம்பளம் மட்டும் ஏறணும்னு பார்க்குறோம், பொருளாதாரம் மட்டும் மேன்மையாகணும்னு பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் ஒன்றும் ஏற்றிக்கிறதே கிடையாது. முதல்ல எப்படி வேலை செய்யணும், மனுஷருடைய பார்வைக்காக வேலை செய்யாமல் மனுஷன் பார்க்குறான்றதை எடுத்துக்கூடாது. கடவுளுடைய பார்வை, நான் கடவுளுக்கு முன்னால், அப்போ நான் கரெக்டாக போவேன், கரெக்டாக இருப்பேன். சில பார்க்குறேன், என்னடா பிரசங்கமே மாறி போச்சு. இல்லையே, மாறல, அதில் தான் இருக்கிறேன். பொருளாதார செழிப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் கரெக்டாக போவேன், கரெக்டாக செய்வேன், உண்மையாக இருப்பேன், செம்மையாக செய்வேன் வேலையை. இன்னும் கேட்டால் அவன் கொடுக்குறான், கொடுக்காம போகிறான், அந்த நேரத்தை நான் வீணாக்க போகிறதில்ல. ஏன்னா பொன்னான நேரம், டைம் இஸ் சீக்ரெட், புனிதமானது, கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு 4 நாளில் நான் எவ்வளோ கற்றுக்கலாம் தெரியுமா,
எவ்வளோ வேலையில் திறமையை வளர்த்துக்கலாம் தெரியுமா? ஒரு காரியத்தை திரும்ப 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 செஞ்சேன்னா அதில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக நான் மாறிடலாம். ஹலோ, ஒரு ஞாயிற்றுக்கிழமை 4 தடவை பிரசங்கம் பண்ணுறேன், அப்போ கூட பிரசங்கம் பண்ண தெரியலன்னு அப்புறம் என்ன அர்த்தம்? பண்ண 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 வருது. எப்படி வருது? பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் வருது. 4 தடவை எங்கே பிரதர் பண்ணுறது? நான் ஒரு தடவை பண்ணிக்கிறேன், இன்னும் 3 யாராவது பண்ணிங்க போங்க, நம்மளால் ஒன்று தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. இல்லை, 4 தடவை பண்ணுறேன், எனக்கு நல்லது. செய்கிறத செம்மையாக செய்வோம். கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தருக்காக செய்கிறோம். மனுஷன் அதை பாராட்டினாலும் சரி, பாராட்டலனாலும் சரி, அதை பெருசாக நினைச்சாலும் சரி, அதை ஒன்றும் இல்லைன்னு நினைச்சாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தர் எனக்கு பலன் அளிப்பார், கர்த்தர் உங்களுக்கும் பலன் அளிப்பார். பலன் அங்கிருந்து வருது பாருங்க. இதெல்லாம் நம்பாம நமக்கு செழிப்பு உண்டாக முடியாது. இதெல்லாம் கல்ச்சுரல் அண்டர்பின்னிங்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி. பொருளாதார செழிப்புக்கு கலாச்சாரத்தின் அடிப்படை தான். கலாச்சாரத்தில் ஒரு அடிப்படை இருக்குது. என்ன கலாச்சாரம் உங்களுக்கு? வேலையை பற்றி என்ன கலாச்சாரம்? மனுஷர் பார்வைக்காக செய்யாமல், கண்மூடி கண் என்ன சொல்கிறது, கண் துடைப்புக்கு வேலை செய்யாமல், கர்த்தர் பார்க்குறாருன்ற இடத்துல வேலை செஞ்சா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஓஹோன்னு இருப்போம் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட ஆள் தாழ்ந்து போகவே முடியாது, ஒன்றும் இல்லாமல் போகவே முடியாது, சான்ஸ் இல்லை. கர்த்தர் எங்கேயாவது கொண்டு போய் அவனை நல்லா வைப்பார். ஏன்னா கர்த்தர் பலன் அளிக்கிறவர். தேவனிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். உண்டென்று விசுவாசிக்கிறீங்களா? அவர் உண்டு, நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களா? அவர் உயிரோடு இருக்காரா? ஜீவனுள்ள தேவனா? நான் செஞ்சு வச்ச தேவனா? கிடையாது. அவர் என்ன செஞ்சாருங்க? அவர் என்ன உண்டாக்குனார்? அவர் பெரியவர். அவர் இருக்காரா? இருக்காரு. பார்த்துட்டு இருக்காரா? பார்த்துட்டு இருக்காரு. நியாயம் தீர்ப்பாரா? நியாயம் தீர்ப்பாரு. வர்றாரா? வருவார். இன்னைக்கு நியாயம் செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். எனக்கு இந்த உலகத்தில் கூட எனக்கு நியாயம் செய்வார். அவர் என்றைக்குமே அநியாயம் தலைக்க விட மாட்டார். அவர் வாழ்க்கையை மாற்றுவாரா? மாற்றுவார். அவரை பற்றி நான் சந்தேகப்பட வேண்டியதில்லை. அவர் இருக்கிறார், செய்வார். என்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கணும், அவருக்கு செய்கிறது மாதிரி நான் செய்யணும். செய்யும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. பாருங்கள், வேலைன்றது ஒரு சந்தோஷமாக செய்கிறது, தேவன் கொடுத்ததாக நினச்சி அது செய்கிறது, தேவனுடைய அழைப்பாக நினச்சி செய்கிறது. இதெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங்கில் வந்த ஒரு காரியம். அதுக்கு முன்னால் பாருங்கள், இது வர்றதுக்கு முன்னாடி வேலைன்னா எதை மேன்மையாக நினச்சாங்க? எல்லாத்தையும் திறந்துட்டு துறவியா அல்லது கடவுளுடைய ஊழியத்துக்குன்னு போய் ஏதோ ஒரு மடத்தில் இடத்துல சேர்ந்துடுறாங்க வரோம், அதைத்தான் மேன்மையாக நினச்சாங்க. அதுதான் வேலை, அதுதான் உன்னதமான வேலை அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. அழைப்புனா அதுதான் அழைப்பு. எது? ஊழியம்தான் அழைப்பு. எல்லாத்தையும் வீட்டை திறந்து, கல்யாணத்தை திறந்து, அதை திறந்து, இதை திறந்து நேராக போய் மடத்தில் சார்ந்து அங்கே வேலை செய்யுது, அதைத்தான் பெருசாக நினச்சாங்க. ப்ராட்டஸ்டன்ட் போதனைகள் வந்த பிறகு தான் ஒரு டீச்சர் கூட தன்னுடைய வேலையை கர்த்தர் கொடுத்த அழைப்புன்னு நினைக்க ஆரம்பித்தான். ஒரு கார்பெண்டர் கூட தன்னுடைய வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்த திறமை, கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பு, கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்து, இதை நான் சரியாக பயன்படுத்த வேணும்னு நினைக்க ஆரம்பித்தான். எல்லா தொழில் செய்கிறோம், ஒரு டாக்டரு, லாயரு, டீச்சரு, இப்படின்னு கார்பெண்டர், எலக்ட்ரீஷியனு, எல்லாருமே இது கர்த்தர் கொடுத்த காரியம். எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் அழைப்பு இதுதான். நான் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணி ஒரு காலிங் மாதிரி எடுத்துக்கிட்டு வேலையை சந்தோஷமாக போய் செய்கிறதுக்குரிய ஒரு காரியத்தை இந்த ப்ராட்டஸ்டன்ட் இயக்கம் தான் போதித்தது. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ நாளைக்கு வேலைக்கு போகும்போது எப்படி போக போகிறீங்க? சிலர் திங்கக்கிழமை ஆனாலே மூஞ்சி சுருங்கிடும். வேலைங்க, இந்த பாலா போன வேலைக்கு போயிட்டு இருக்க வேண்டியது. பஸ் ஏறி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? கஷ்டம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டம்தான் இருக்கும். சந்தோஷமாக போங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன அழைப்பை கொடுத்துருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் எதுக்காக உங்களை உண்டாக்கியிருக்கார், வச்சுருக்கிறார், திறமையை கொடுத்துருக்கிறார், மகிழ்ச்சியோடு போய் அதை செய்யுங்க. கர்த்தர் கொடுத்த வேலைக்காக நன்றி செலுத்துங்க. முடிவெட்டுவோம் ஒரு கடையில் போய் அவன் வச்சுருப்பாங்க ஒரு இது, தேங்க் காட் ஃபார் அ பிஸி டேன்னு.
எனக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக, அதுக்குன்னே அந்த ஆள்கிட்ட தான் முடிவு வெட்டுறேன் நான். நல்ல ஆள், ஒரு கிறிஸ்தவர். தேங்க் காட் ஃபார் அ பிஸி டே. ரொம்ப பிஸியாக இருக்குதுங்க. தேங்க் காட் ஃபார் அ பிஸி டே. நல்லா பிஸியாக இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்ய முடியலன்ற அளவுக்கு அவ்வளோ வேலை இருக்குது, எக்கச்சக்கமான வேலை இருக்குது அப்படின்றத பாராட்டுங்க. பாராட்டலைன்னா ஒன்றுமே வேலை இல்லாத உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள், அந்த ஆளை போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தானாக பாராட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இருக்கீங்களா? அப்போ பூமியிலிருந்து உண்டாக்குறது, பொருட்களை உற்பத்தி பண்ணுறது எல்லாமே ஒரு நல்ல ஆட்டிடியூடோடு பண்ணப்பட்டது. ஏன்னா ஆண்டுகோள்னது இதுதான் அர்த்தம். அப்படி பார்த்தாங்க அவங்க. மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஒரு பாசிட்டிவாக பார்த்தாங்க. என்ன உற்பத்தின்னு உலகத்தான போல் ஆகிட்டு அப்படின்னு நினைக்கல அவங்க. நம்ம ஆளுங்க அப்படி பேசுகிறாங்க சிலர்லாம். மேனுஃபேக்சரிங் அது இதுன்னு போகிறீங்க, ரொம்ப உலகம் இல்லை, உலகம் இல்லை, இந்த உலகத்தை எடுத்து அதுலேருந்து எதாவது கொண்டாடணுமே. ஒன்றுமே கொண்டாடலன்னா கொண்டுறதுக்காக தான் வச்சுருக்காரு கர்த்தர். இதுலேருந்து என்ன மேனுஃபேக்சர் பண்ணுன்னு கேட்க போகிறார் ஒரு நாள். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துட்ருக்கேன் நிலத்தில் குத்துக்கால் போட்டுன்னு, என்ன பண்ணன்னு கேட்க போகிறாரு. அப்போ உங்களுக்கு இருக்கிறத வச்சு என்ன பண்ணீங்க? மாணவர்களுக்கு சொல்கிறேன், என்ன பண்ணுறீங்க? கடவுள் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க, என்ன பண்ணீங்க? நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்க, மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு ஷோ காமிச்சிட்டு இருக்கிறாங்க ரோட்டில், சருக பொருகன்னு ஓட்டிக்கிட்டு. அம்மா அப்பா இதுக்கு பேமெண்ட் கட்டி வாங்கி கொடுத்தா அவன் போய் உட்காந்து கையும் காலையும் உடச்சிக்கிட்டு வந்து அதுக்கு வேறு செலவு வைக்கிறது ஆஸ்பத்திரிக்கு. அதில் 4 மோட்டார் சைக்கிள் வாங்கிடலாம் அந்த செலவில். அந்த ஷோவெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக நைட்டில் தூங்காமல் லைட்டை போட்டு படிச்சிங்கன்னா நாளைக்கு ஏரோப்ளேனே வாங்கிக்கலாம் நீங்கள் வேணுன்னா கூட. அந்த மாதிரி அளவுக்கு உயர்வீங்க. ஷோ மோட்டார் சைக்கிளில் காட்டக்கூடாது, அறிவை வளர்க்குறதுல காட்டணும், பெருகிறதுல காட்டணும், வாழ்க்கையில் படிப்பில் வெற்றி பெறுறதில் காட்டணும், எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி பெறுறதில் காட்டணும், உழைப்பில் காட்டணும், காரியங்களை கற்றுக்கொள்கிறதில் காட்டணும், அதில் சிறந்து விளங்குகிறதில் காட்டணும். இப்படி ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச் வரணும் நமக்குள்ள. கலாச்சாரத்திலே ஒரு மாற்றம் உண்டாக வேணும். இதை நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி போயிட்டு பைக்கில் ஏறிட்டு சறுக்கு ஊருக்குன்னு போயிட்டு வந்தால் பெரிய ஆள்னு நினச்சிக்குவாங்க. கொஞ்ச நாள் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் மார்வாடி வந்து பைக்கை வாங்கிட்டு போன பிறகு ஹலோ நல்லா கவனிச்சிங்க. அதனால் எதை கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கலாச்சாரத்தை மாற்றுங்க. என்ன கலாச்சாரம்? கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை கிருபைகளை வளர்க்க போகிறேன். நான் அதுக்காக பாடுபட போகிறேன், அதுக்காக உட்காந்து வேலை செய்ய போகிறேன். என்னுடைய அறிவை வளர்த்துக்க போகிறேன், ஆற்றலை வளர்த்துக்க போகிறேன், என்னுடைய வேலையில் சிறந்தவனாக விளங்க போகிறேன். எவன் கொடுக்குறானோ கொடுக்கலையோ சம்பளம் கர்த்தர் ஒரு நாள் நல்லா கொடுப்பார் எனக்கு அப்படின்னு நம்பிக்கையோடு செய்யுங்க. செழிப்பு நிச்சயமாக உண்டாகும். எல்லாம் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த அருமையான சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்திலே பதியிட்டும் கர்த்தாவே. பூமி எங்களுக்காக உண்டு பண்ணினீர், எல்லாம் நல்லது. எங்களை இந்த பூமியில் வைத்தீர், எங்களுக்காக எல்லாத்தையும் உண்டு பண்ணீர், எங்களை ஆண்டு கொள்ள சொன்னீர். எல்லாம் மேன்மையான ஒரு ஸ்தானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இதெல்லாம் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அப்படிப்பட்ட ஒரு காரியம் எங்களுடைய கலாச்சாரமாக, எங்களுடைய வேல்யூவாக மாறட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு எங்களுடைய வேலையை செய்ய, எங்களுடைய முயற்சிகளில் இறங்க, படிப்பிலையும் எங்களுடைய தொழிலையும் எங்களுடைய எல்லாவற்றிலையும் இப்படிப்பட்ட விதத்தில் கவனத்தை செலுத்த, வாழ்க்கையில் மேன்மை அடைய தேவரீர் ஒவ்வொரு நாளும் கிருபை செய்வீராக. சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துவீராக. ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாற்றிலும் வாழ்ந்து என்று எழுதியிருக்கிறது. அறிவிலே ஏற்படுகிற இந்த மாற்றங்கள் மூலமாக வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படட்டும். எல்லா உயர்வுகளும் உண்டாகட்டும். மக்களை ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.